பழக்கமே இல்லை. இன்றைக்கி எல்லாமே வந்து பிஸா பர்கர்ன்றான். பிஸா அப்படின்னாவே அதிலே பி சா அப்படின்னு இருக்குது. நல்லாவே தெரியுது நமக்கு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுகிறேன் தோழர்களே, பிஸாவை சாப்பிடுவர்களுக்கு ஜீரணமாவதற்கு 6 மாதம் பிடிக்குன்றான். பிஸாவை சாப்பிட்டிங்கன்னா அந்த பிசாசை எதுக்கு சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், மேலை நாட்டு நாகரிகம் நமக்கு தொத்திடுச்சு. அதுதான் மச்சான் ஐ ஹாவ் அ பிஸாடா, பர்கர், கோக், பெப்சி இப்படி போகிறோம். ஆனால் நம்முடைய உணவு முறை அது கிடையாது. அப்போது நம்முடைய உணவு முறை பழைய கஞ்சியாக இருந்தது, அவ்வளவு நல்லது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும் என்று சொல்வார்கள். ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும் என்று அந்த பழைய கஞ்சி. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா, நட்சத்திர விடுதிகளில் ஐஸ் பிரியாணின்னு ஒன்று வைக்கிறான். ஐஸ் பிரியாணி யாராவது கேட்டிருக்கீங்களா? பிரியாணி நம்ம சுட சுட சாப்பிடுவோம். இந்த ஐஸ் பிரியாணி என்பது இந்த பழைய சோற்றை நமக்கு 2000 ரூபாய்க்கு விற்கிறான் இன்றைக்கி நட்சத்திர விடுதியில். அதை போய் வாங்கி சாப்பிடுகிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதில் பச்சை மிளகாய் சாப்பிட்டு வெங்காயம் தொட்டு சாப்பிடுவாங்க. அந்த பாரம்பரியம் போய்விட்டது. எந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் உணவுனுடைய பழக்கமே நாம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோன்னா, இன்றைக்கி எல்லாரும் வந்து 12 மணிக்கு சாப்பிட்றான். இன்றைக்கி எல்லாமே சொல்கிறான், வீட்டில் வந்து வாட்ச்மேனே வானா, வீட்டுக்கு ஒருத்தன் வாட்ச்மேன் மாதிரி நம்ம பையனே இருக்கான். 12, 2, 3 மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கான். 12 மணிக்கு சாப்பிட்டா எங்கே ஆகும்? சாப்பிடுகின்ற முறையே சூரியன் உதித்த பின் சாப்பிட வேண்டும், சூரியன் மறைவதற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது அஸ்தமனம் ஆவதற்கு முன்பாகவே சாப்பிட்டு விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். பழம் சாப்பிட்ணுன்றாங்க. பழம் எப்படி சொல்கிறாங்க? சாப்பிட்ட பிறகு நாம் பழம் சாப்பிடுகிறோம். உண்மையிலே சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவதற்கு பழம் கிடையாது. 1 மணி நேரத்திற்கு முன்பாக சாப்பிட வேண்டும், 1 மணி நேரத்திற்கு பின்பாக சாப்பிட வேண்டும். ஆகவே நம்ம எப்படி சாப்பிட்ணும், எதை எந்த நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய பாரம்பரியம் மிக்க முன்னோர்கள் அதை மிக சரியாக செய்தார்கள். அதை இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது தான் இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கல்லூரியில் மிக மிக புகழ்பெற்று இருக்கக்கூடிய ஒரு 8 மாணவர்களை நாம் அழைத்து அவர்களிடம் இந்த தலைப்பை கொடுத்து, இன்றைய தலைமுறைக்கு உணவு பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து ஒரு சிறப்பான பட்டிமன்றம் நடத்த இருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவர்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேச்சு போட்டிகள்லாம் பரிசு பெற்றவர்கள். அவங்க பேசும்போது நீங்கள் தட்டுற கைத்தட்டல் தான் அவர்களுடைய அணிக்கு வந்து மரியாதை சேர்க்கும். ஆகவே இப்போது முதலாவதாக இந்த விழிப்புணர்வு சுத்தமாக இல்லை என்று பேசுவதற்காக எஸ்ஆர்எம் கல்லூரியிலிருந்து சட்டம் படிக்கக்கூடிய யாசர் அரஃபத் அவர்கள் வருகிறார்கள். கைத்தட்டி அவரை நாம் வரவேற்போம். இன்றைய தலைமுறையினருக்கு சுத்தமாக விழிப்புணர்வு இல்லை என்று பேச வருகிறார். சகோதரிகளே, யார் எவ்வளவு பொய்களை சொன்னாலும் நீதியின் பக்கம்தான் எனது தீர்ப்பு இருக்கும் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய துவக்கத்திலே ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்கு. நீங்கள் இரவு நேரங்களில் நிலாவை பார்த்துருப்பீங்க, பகல் நேரங்களில் நிலாவை பார்த்துருக்கீங்களா? இல்லையே, பகலில் நான் எப்படி பார்க்க முடியும்? பகலில் அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அரிதானதிலும் அரிது. நடுவர் அவர்களே, இங்கே பாருங்கள், எத்திராஜ் கல்லூரியிலே எத்தனையோ நிலாக்கள் ஒரே சபையிலே ஒன்று கூடி மினுமினுக்கக்கூடிய வகையில் சூரிய வெளிச்சத்தை விட இந்த நிலாக்களின் வெளிச்சம் மேடையில் இருக்கக்கூடிய நமது கண்களை பூர்விக்கக்கூடிய வகையில் இருக்கிறதே, பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு மீண்டும் நமக்கு கிடைக்காது. பாருங்கள், எல்லா நிலாக்கள், நான் ஏதோ நட்சத்திரங்கள் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சிதறி என்று நினைத்தேன். ஆனால் நிலாக்கள் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ இந்த நிகழ்வில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உணவு பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதற்காக பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாம் வாழணும் அப்படின்னு சொன்னால், அந்த வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தா, ஒரு இளைஞனா எனக்கு தெரியும், இளைஞர்களாக கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியத்தை தருதா? இன்னைக்கு இளைய வயதிலேயே எத்தனையோ நபர்கள் எத்தனையோ கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கிறோம். சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு பெரிய அளவில் பதட்டப்பட்டிருப்போம்.
தேர்வுல தான் தோல்ச்சி அடைஞ்சிருப்போம். ஆனா அதுக்கு போய் மரணத்தை தீர்வா காணிக்கிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் தோணும். அப்ப இந்த மாதிரியான தோன்றதெல்லாம் எதனால நமக்கு தோன்றுது அப்படின்னு சொன்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கம் இன்றைக்கு சரியாக இல்லை என்பதுதான் முதல் வாதம். அதே நேரம் ஒரு உணவை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, அந்த உணவுல மருத்துவர்கள் சொல்றாங்க கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், தண்ணீர் சத்து இருக்கணும், விட்டமின் சத்து இருக்கணும், கொழுப்பு இருக்கணும், தாதுக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் இருக்கா? உதாரணத்துக்கு ஸ்நாக்ஸ் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். இந்த சபையில கூட நம்ம பல கடைகளில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம எத்தனையோ நபர்கள் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றத சாப்பிடுவோம். நடுவர் அவர்களே, ஆரம்ப காலத்துல நல்ல உணவுகளை உண்டவங்க இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலாம் பாருங்க, நம்ம வாய்க்குள்ளேயே போலனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அமுக்கியாச்சும் உள்ள தள்ளிடணும்னு சாப்பிடக்கூடிய பர்கரை எடுத்துக்கோங்க. அதே போல பீஸா, நடுவர் அவர்கள் சொன்னார்கள் பீஸா இல்ல பீஸா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பீஸாவை சாப்பிட்றதா இருக்கட்டும், கடையில வேகாமலே அவசர அவசரமா போட்டு தர ஃப்ரைட் ரைஸா இருக்கட்டும், அதுல 10 நாளைக்கு முன்னாடி வச்ச சிக்கனை இப்ப வரைக்கும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவு பழக்க முறை சரியில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமா, இந்த மாதிரி உணவை சாப்பிட்றனால என்ன பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்றாங்க. என்ன மாதிரிலாம் வருதுன்னா, மூளையில வேதியியல் மாற்றங்கள் வருது இந்த மாதிரியான உணவுனால. அதே போல ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம், ஆரம்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சகித்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு கல்லூரி மாணவர்களாக இருப்போம், காதலிச்சுக்கிட்டு இருப்போம். ஆண்களை காதலிப்போம், பெண்களை காதலிப்போம். அப்படி காதலிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் வாட்ஸ்அப்பில் நம்மளை பிளாக் தான் பண்ணியிருப்பா, திருப்பி நம்மளை அன்பிளாக் பண்ணிடுவா. ஆனால் அதுக்குள்ள ஒரு ஆண் எடுக்கக்கூடிய முடிவு என்ன? ஐயோ பிளாக் பண்ணிட்டா, போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை நம்மளை பிடிக்காம பிளாக் பண்ணிட்டாளா, இல்லாட்டி ரெவி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் குறுக்கில் வந்து நம்ம ஆளை தூக்கிட்டு போயிட்டானா அப்படிங்கிற குழப்பத்திலே பல ஆண்கள் இன்னைக்கு மன அழுத்தத்தால் தற்கொலை செய்கிறோம். அப்போ இந்த மாதிரியான தற்கொலை கூட இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறையால தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னா, நடுவர் அவர்களை யோசித்து பாருங்கள், நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஆராய்ச்சியானதா? அதே போல இங்க காதலிக்கக்கூடியவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. ஆசிரியர்கள் யாரும் இல்லை, பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்போ காதலிக்கக்கூடிய நேரத்தில் பாய் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஆசையா ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுப்பாரு, ஒரு இனிப்பை வாங்கி கொடுப்பாரு. நம்மளும் பாய் ஃப்ரெண்டு தானேன்னு வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த இனிப்பு வகையால் உங்களுக்கு நரம்பியல் கோளாறுகள் ஏற்படும். நம்ம வாங்கி சாப்பிட்ற சாக்லேட்னால நமக்கு நரம்பியல் கோளாறுகள் வரும்னா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பாய் ஃப்ரெண்டு நம்மளுக்கு நல்லதுக்காக கொடுக்குறானா, இல்லை வேற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக நம்மளை கொல்ல பார்க்குறானா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. இன்னும் நாம ஏன் இந்த இளைஞர்கள்ட்ட விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்றோம்னா, ஆரம்ப காலத்தில் வாழை இலையில சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். நடுவர் அவர்களை நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? வாழை இலையில சாப்பாடு சாப்பிடுவோம். நிச்சயமா வாழையில நிறைய சாப்பிட்ருக்கேன். அப்ப இன்னைக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் தட்டுல சாப்பிடுவோம். ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ வாங்கி குடிக்கணும்னா கூட நமக்கு அவங்க பிளாஸ்டிக் கப்பில் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த மாதிரியான பிளாஸ்டிக் கப்பில் நீங்க சாப்பிட்றீங்கன்னு சொன்னா, அந்த பிளாஸ்டிக் கப்பில் அந்த சூட்டை தாங்கிறதுக்காக மெழுகை சேர்த்திருப்பாங்க. இந்த மெழுகோட நீங்க அந்த சுட சுட இருக்கக்கூடிய டீயை குடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு அது அவ்வளவு சீக்கிரம் செரிமானத்தை ஏற்படுத்தாது, இதனால உங்களுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல நியூஸ் பேப்பர் வடை ஒரு வாங்கிட்டோன்னு சொன்னா சரி, ஒரு பஜ்ஜியை வாங்கிட்டோன்னு சொன்னா சரி, உடனே அதை எப்படி சாப்பிடுவோம்? ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து அதில் வச்சு கசக்கி புளிச்சு அதில் இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் ஃபில்டர் பண்ணி சாப்பிட்றோம்ல. இப்போ அதுக்கு சொல்றாங்க, அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இங்க்லாம் உங்களுடைய உடலை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும், அதனால நியூஸ் பேப்பரில் வச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே 30 செகண்ட் தாங்க மெட்ரோ ட்ரெயின் நிற்கும். இதுக்குள்ள போயிட்டு என்னால் ஒரு இட்லி கடையில் நின்று சுட சுட இட்லியை சாப்பிட முடியாது, கிடைக்கிறத தின்னுவோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வாங்கிட்டு அறக்க பறக்க ஓடி போய் மெட்ரோ ட்ரெயின்ல ஏறுறதுக்குள்ள அவங்க சாப்பிடக்கூடிய உணவை அவங்களுடைய வாழ்க்கையவே அழிச்சிருது. முன்னாடி எல்லாம் 100 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாருன்னு சொன்னா அது பெரிய கிண்ண சாதனை அப்படின்னு பேசப்படுற அளவுக்கு மாறி இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 45 வயதிலே 50 வயதிலே மரணத்தை தழுவுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு பார்த்தோம் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு சாப்பாடு வாங்கினோம்னா கீழே குனிஞ்சு காக்காக்கு சோறு போடுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த காக்கா கொஞ்சம் சாப்பிடட்டுமே, ஒரு வாயிலா ஜீவன் சாப்பிட்டுட்டு போட்டுமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதற்காக சாப்பிட்றாங்க தெரியுமா? அவங்களுக்கும் தெரியும் நல்ல சாப்பாடை சாப்பிடணும், நாம சாப்பிடக்கூடிய இந்த பர்கராக இருக்கட்டும், சாண்ட்விச்சாக இருக்கட்டும், இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் ஏன் தெரியுமா சாப்பிட்றாங்க? ஆரம்ப காலத்தில் குனிஞ்சி காக்காக்கு சோறு போட்ட காலம் போய்
இன்னைக்கு ஒரு சாப்பாடை வாங்கினா உடனே இளைஞர்கள் வானத்தை மேலே தாக்கி தூக்கிடுறாங்க. ஏன்? எடுத்து ஒரு ஸ்னாப் ஒன்று போட்டுருணும், அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியை போட்டுருணும். இதற்காக தான் இன்றைக்கு இளைஞர்கள் சாப்பிடுகிறார்களே தவிர உடல் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். பிரியாணி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்கெல்லாம் இங்கே பிரியாணி பிடிக்கும்? அப்போ பெரும்பாலும் பிரியாணி எப்படி பிடிக்கும்னு சொன்னால், நம்ம கூட ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருப்பான். அவன் உயிரோட இருக்கானா இல்லையா அதெல்லாம் தெரியவே தெரியாது. அவன் பேர் என்ன அது கூட மறந்துருக்கும். ஆனால் அந்த ரம்ஜான் தினம் வந்துருச்சுன்னு சொன்னால், பக்ரீத் தினம் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே காலையில் மெசேஜ் போகும், மச்சான் எப்படி இருக்க, என்ன மறந்துட்ட பாத்தியா, நம்மளாம் அப்படியா பழகணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போகும். அப்போ எதுக்காக இந்த பேச்சுன்னு சொன்னால், அவங்ககிட்ட இருந்து பிரியாணி கிடைக்கும், ஒரு தூக்கு சட்டியில் கொடுத்துட்டு வருவான். இல்லாட்டி நம்மளே கேட்போம், நீ கொண்டு வரியா இல்லை சட்டியை தூக்கிட்டு நானே உன் வீட்டுக்கு வருவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு பிரியாணி எல்லா நபர்களுக்குமே பிடிக்கும். அப்ப இந்த பிரியாணியை எந்த நேரத்தில் யாசர் அராஃபத் அவரே ஒரு பாய் என்பதனால அவருக்கு பாடுபட்டிருக்காரு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு ஏதாவது கால் வந்திருக்கா? அப்படி பல நேரங்களில் நடுவர் அவர்களே 10ஆம் வகுப்புல கூட படிச்சிருப்பான். இப்போ கல்லூரியில் 5ஆம் வகுப்பு படிச்சு 5th இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். இந்த நேரத்தில் ஃபோன் அடிப்பான். நடுவில் நான் என்ன படிக்கிறேன், எங்கே போனேன், ஊர்லேயே அந்த பையனை காணுமே, வெளியூருக்கு போனானே, என்ன ஆச்சு எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே ஃபோன் வரும். பெருநாள் அன்னைக்கு, பக்ரீத் அன்னைக்கு ஃபோன் வரும். அப்ப அது பிரியா நட்பு கிடையாது, பிரியாணி நட்பு மட்டும்தான். சரியா நடுவர்களே, இன்னைக்கு அந்த பிரியாணிக்காக தான் நட்பு நீடிச்சு நிலைச்சிருக்குது. அப்போ இந்த பிரியாணியை மதியான நேரத்தில் தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால், இளைஞர்கள் எல்லாருமே ஒரு மாடர்னாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்றதுக்காக சென்னையில் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட போறாங்க. தெரியுமா நடுவர் அவர்களே? 3 மணிக்கு போய் அந்த நேரத்தில் அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு அதை ஒரு ஸ்டோரி போட்டோம்னா, ஓ நம்ம ஃப்ரெண்டு 3 மணி பிரியாணிக்கெல்லாம் போயிருக்காம்பா, என் கூட இருக்கிற பொண்ணு அவன் ஆளு எங்கெல்லாம் கூட்டிட்டு போறான் பாரு, நானும் இன்னும் கமிட் ஆகாம சிங்கிளாவே கிடக்கிறேன்னு சோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர். கவலைப்படாதீங்க, இந்த நிகழ்ச்சியில கமிட் ஆயிடுவீங்க நீங்க. சரியா? நிறைய பேர் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி ஒரு ஓ கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்தோமா கல்யாண மாலைக்கு வந்தோமா தெரியல. அப்போ அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய பிரியாணி உடல்ல செரிமானம் ஆகுமா அப்படின்னா மருத்துவர்கள் சொல்றாங்க, அந்த உணவு அப்படியே வயிற்றில் இருக்கும். 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு நீங்க போய் தூங்குறனால காலையில வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எத்தனை பேர் பார்க்கறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம இறந்து போயிட்டோங்கிற செய்தியை இந்த ஊரே பார்க்குற அளவுக்கு அந்த பிரியாணியை சாப்பிட்டனால பல இளைஞர்கள் இன்னைக்கு இறந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இதனால தான் சொல்றோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இடத்துல உணவு குறித்த விழிப்புணர்வு என்பது அறவே இல்லாமல் போயிருச்சு. ஒரு மாடனுக்காக, பல மக்களுக்காக இன்னைக்கு சாப்பிடக்கூடிய வகையில் தங்களுடைய பழக்கத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறத எங்கள் தரப்பினுடைய முதல் வாதமாக கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. ஒரு சாதாரணமாக ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு உப்புமா கொடுத்தா கூட பையன் சொல்கிறான், உன் கையில் உப்புமா சாப்பிட்டா கூட அது ஷவர்மா சாப்பிட்டா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றான். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உணவை பற்றி விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இல்லை. தம்பி ரொம்ப அழகாக சொன்னாப்புல, இந்த பிரியாணியை 3 மணிக்கு சாப்பிட்றான், 4 மணிக்கு சாப்பிட்றான். இந்த லெக் பீஸுக்காக கொலையே பண்ணியிருக்கான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இந்த லெக் பீஸுக்காக போய் அடிச்சுப்பாங்க. இன்றைக்கு சென்னையில் நான் இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு கூட உங்களுக்கு சுட சுட பிரியாணி, அப்போ தான் அண்டாவே எடுத்துன்னு வந்து இறக்குவாங்க. 1 மணிக்கு சாப்பிட்டால் அது எப்போது செரிமானமாகும், அப்போ வயிற்றில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பதை ரொம்ப அழகாக சொன்னார். இன்னொரு கருத்தை அவர் மையமாக வைத்து சொன்னார், இன்றைக்கு நாம் சாப்பிடுகிறது வாழை இலையிலே நம்ம சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுட்டோம். நீங்கள் வாழை இலையில் ஒரு பொருளை சாப்பிடுகின்ற போது அது விஷமாக இருந்தாலும் அதை முறிக்கும் தன்மை வாழை இலைக்கு இருந்தது. அதுதான் வாழையடி வாழையாக தமிழர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். எனக்கு என்ன ஆச்சு, எல்லாமே பிளாஸ்டிக் தட்டு சாப்பிட்றோம். பிளாஸ்டிக் தட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், வேதியியல் பொருட்கள் நம் உடலுக்கு சென்று என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று சொன்னாங்க. அதோட ரொம்ப மோசம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டீ கடையில் டீ வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்குச்சட்டி எடுத்துக்கொண்டு போவார்கள், அதில் பாதிப்பும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு நெகிழியில் டீ கொடுக்குறான். அந்த டீயை நீங்கள் குடித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு 15 முறை 20 முறை நீங்கள் அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா புற்றுநோய் என்பது உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இந்த விழிப்புணர்வைத்தான் யாசர் அரபத் அவர்கள் விதைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். ஆனால் சொல்கிறாங்க, சார் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் நொடிக்காதீங்க, யாசர் அரபாத்துக்கு குலகம் தெரியல, அவருக்கு வெறும் காலேஜ் பொண்ணுங்க தான் தெரியுது, நிலா தெரியுது அவருக்கு, ஆனால் விழிப்புணர்வு இல்லை. எங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், இன்றைய மாணவர்கள் எப்படி ஸ்டேட்டஸ் போடுறாங்க, இன்றைக்கி என்ன உணவை சாப்பிட வேண்டும் என்ற விழிப்புணர்வு பழைய தலைமுறையை விட இன்றைய தலைமுறைக்கு இருக்கிறது என்று சொல்வதற்காக
தமிழகம் முழுவதும் பட்டிமன்றம் பேசக்கூடிய மிக மிக அருமையான பேச்சாளர், தமிழகத்தில் இப்போது நடந்த ஒரு பேச்சு போட்டியில் தமிழக அளவில் முதல் பரிசு பெற்ற விஷால் கௌதம் அவர்களை நம்முடைய கரங்களை தட்டி வரவேற்போம். இதற்கு பதில் சொல்வதற்கு விஷால் கௌதம் அவர்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாளோடைய முக்கிய செய்தியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நண்பர் நியூஸ் சேனலில் வேலை செஞ்சாமலே ரொம்ப அழகாக பேசினார். நடுவர் ஐயா, அழகுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்கள். தெரியலையே, அழகுனா என்ன? சரி, அர்த்தத்தை வேணாம், உங்களுக்கு நேரிலே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த காலேஜ் பெண்கள் தான் அழகுன்றதுக்கே அர்த்தமாக இருக்காங்க. அவசரமாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ஐயோ ஜீரணமாவலேன்னு பெப்சியை குடிச்சிட்டு வந்து எதிரில் உட்காந்துருக்க என்னுடைய எதிரணி நண்பர்களுக்கும் நல்ல தீர்ப்பை வழங்கக்கூடிய நாணயமான நடுவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நான் தலைப்புக்குள்ளே போகிறேன். நடுவர், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டீ குடிக்க போனோம்னா என்ன இருக்கும்? கொஞ்சோண்டு பால் இருக்கும், அந்த டீயில் நிறைய தண்ணி இருக்கும், சர்க்கரை இருக்கும். என்ன சர்க்கரை இருக்கும்? வெள்ளை சர்க்கரை இருக்கும். இப்போ நிறைய டீ கடையில் நடுவர் சர்க்கரை மாறிக்கிட்டு இருக்கு, நாட்டு சர்க்கரைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏன் விற்காம நாட்டு சர்க்கரைக்கு போகிறாங்களா? கடைக்கார சும்மா நாட்டு சர்க்கரை வாங்கி வைக்கிறானா? காரணம் என்னன்னா, நான் உட்பட இவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி பேசினாரு என் நண்பன் யாசர் உட்பட நாட்டு சர்க்கரை டீ தான் குடிக்கிறோம். அவன் கிடக்குறான்ப்பா பிரியாணி பையன், நீ பேசுப்பா. அதே மாதிரி நடுவர் பிரியாணின்னு சொன்னார். இன்னைக்கு பிரியாணியோடைய சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்முடைய பாரம்பரிய உணவு கறி சோறு, ஊன் சோறு, இதெல்லாம் இப்போ சென்னையில் இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸில் வந்துக்கிட்டு இருக்குன்னா, அப்போ நாங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இளைஞன் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா, இல்லை அந்த ஹோட்டல்ஸ் தான் நிறைய விற்றுக்கிட்டு இருக்கானா? அப்போ அந்த கேள்வி நமக்கு வருது இல்லை? அப்போ அதையே மறைச்சு பேசுகிறாங்க. இந்த காலத்து இளைஞர்லாம் அப்படி பண்ணிட்டான், ஐயோ இந்த நாடு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு இந்த இளைஞன் தான் காரணம். இந்த வாட்ஸ்அப்பில் 4 செய்தி வரும், அது ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை படிச்சுட்டு 4 பூமரங்களுக்கு பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவர், நிதர்சனமான உண்மை என்ன? இளைஞன் தான் எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு இருக்கான், அவன் எல்லாத்துலேயும் விழிப்புணர்வோடு இருக்கான். இப்போ சொன்னாங்க சாப்பாடு விழிப்புணர்வு இல்லை, ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றாங்க, ஆச்சு போச்சுன்னு பேசினாரு. நாங்களாம் எப்படி தெரியுமா நடுவர் சாப்பிடுவோம்? 8 இட்லி பார்த்தா சாப்பிட்ற மாதிரியே தெரியலையப்பா. டயட் நடுவர், என்னன்னா டயட்டு ஃபுட் கண்ட்ரோல் வேணும் நடுவர். இப்போ என்ன கிடைச்சிச்சோ அதை சாப்பிட்றது இல்லை. நாங்கள் ஒரு வெயிட் மிஷின் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் மளிகை கடையில் தானே வெயிட் மிஷின் இருக்கும், இப்போ எல்லா வயசு பசங்க வீட்லேயும் வெயிட் மிஷின் இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு ரைஸ் எவ்வளோ எடுக்கணும்? 200 கிராம். காய்கறி எவ்வளோ எடுக்கணும்? 150 கிராம். கறி எவ்வளோ எடுக்கணும்? இத்தனை கிராம். அளந்து சாப்பிட்றோம். அவ்வளோ உடல் மேலே அவ்வளோ கான்சியஸாக இருக்கும் நாங்கள். ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்க தான் எதை கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ பீட்சாட் சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சாப்பிட்றான்? சினிமாவில் இருக்கிற எல்லா நடிகையிலையும் கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க. ஒரு உலக சுகாதார அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை ஒரு விளம்பரத்தை பார்த்துச்சுன்னா அது உண்மைன்னு நம்பிடுது. இன்னைக்கு பெரும்பாலான நடிகர்கள் வந்து பீஸாவை இப்படி பிக்கிறாங்க, நூலாக வருது. அது என்னமோ சாப்பிட்டா நல்லா இருக்காது, அது வேற விஷயம். ஆனால் அப்படி வரும்போது அந்த குழந்தை மனசில் ஆஹா இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் போலேன்னு, இந்த காக்கா முட்டை படத்தில் வரா மாதிரி தான். அந்த பீஸாவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் தோணும், டேய் நம்ம ஆயா சுட்ட தோசை நல்லா இருந்துச்சுடா, இந்த பீஸா நல்லா இல்லடான்னு தோணும். அப்போது இந்த விளம்பரத்தை வச்சு அந்த குழந்தை மனசில் விதைச்சிடுறாங்க, நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும், பீட்சா சாப்பிட்ணும் அப்படின்னு. அதே மாதிரி நடுவர், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் வீட்டில் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நடிகைகள் எந்த எண்ணெய்? 0 ஃபேட். இதை சாப்பிட்டு தான் என்னுடைய அழகின் ரகசியம், இதை சாப்பிட்டீங்கன்னா உடல் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த எண்ணெயை தானே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நிறைய வீட்டில் செக்கு எண்ணெய்க்கு மாறிட்டாங்க. செக்கு பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலையெல்லாம் வந்துருச்சு. அது ஏன் வந்துச்சு? இளைஞன் செக்கு எண்ணெயில் தான் சாப்பிட்றான். இப்போ தோசைலாம் எங்கள் வீட்டில் செக்கு எண்ணெயில் தான் நடுவர் செய்கிறாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அவ்வளோ மனமாக இருக்கும். அப்போ எதிரணி அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை போல். எனக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்த்தா. நீ செக்கு எண்ணெயில் சாப்பிட்றியோ இல்லையோ அவங்களுக்கு செக்கு வைக்கிற மாதிரி இப்போ பேசின்னு இருக்கிற, அதுதான் உண்மை. அதே மாதிரி நடுவர், விவசாயம் பண்ணணும்னா என்ன தேவை? எவ்வளோ இடம் வேணும் விவசாயம் பண்ணணும்னா? நிலம் தேவை. ஒரு 10 ஏக்கரு கண்டிப்பாக, ஒரு 5 ஏக்கரு, 1 ஏக்கராவது தேவை. 1 ஏக்கரும் வேணாம், மொட்டை மாடி இருந்தால் போதும் விவசாயம் பண்ணலாம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு மேலேயே போதும், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தேங்காய் எல்லாத்தையும் வீட்டுக்கு மேலேயே விளைய வச்சிடறான். ஏன் விளைய வைக்கிறான் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம்ல, இப்போ சொல்கிறாங்களே இயற்கை உணவுக்கு மாறணும், விழிப்புணர்வு இல்லை, எல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றாங்கன்னு. எனக்கு 1 கிலோ தக்காளி மட்டும் வாங்கி கொடுங்க, ஆனால் உண்மையான தக்காளி வாங்கி தரணும். தக்காளி மாதிரி இருக்க தக்காளி வாங்கி தரணும், விதை இல்லாத தக்காளி வாங்கி தரக்கூடாது. அதே மாதிரி நடுவர், உரிக்க ஒன்றும் இல்லாதது தானே வெங்காயம். இன்னைக்கு வெங்காயமே இல்லை, அது பார்க்கறதுக்கு வெங்காயம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது வெங்காயம் இல்லை. நடுவரே, எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு சாத்துக்குடி பழம் எத்தனை நாளில் அழுகி போகும்? 2-3 நாளுக்குள்ளே அழுகி போயிடும். 3 நாள் அழுகிவிடும்ல நடுவர். நான் ஒரு 1/2 கிலோ சாத்துக்குடி பழம் வாங்கினேன்,
2.5 மாசமா அது என் வீட்டில் இருக்கு. இன்னும் அது புதுசாகவே இருக்கு. இப்போ சொல்லுங்க, சாத்துக்குடி பழம் உடம்புக்கு நல்லதா கெட்டதா? இப்போ நான் அதை சாப்பிடலாமா வேணாமா? அப்போ அப்படி இருக்கும்போது இளைஞன் விழிப்புணர்வோட தான் இருக்கான். இங்கே நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே ரொம்ப நஞ்சா மாறிடுச்சு, விஷமா மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ உதாரணமாக சொல்லணும் வைங்களேன், இப்போ இந்த கல்லூரியில் வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கலாம், ஆடல் பாடல் எதையோ ஒன்று நடத்திருக்கலாம். ஏன் இங்கே இத்தனை உணவு வச்சிருக்காங்க? இங்கே பாருங்க நாட்டு சக்கரை, அங்கே பாருங்க மேக்கப் பொருள், எல்லாமே இயற்கை சார்ந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சித்த வைத்தியத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கு. அவங்களுக்கும் சேர்த்து சித்த வைத்தியம் பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்படி பேசுறாரு நண்பர், அவர் அநேகமாக வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் சாப்பிட்டாருன்னா மூளை வளர்ச்சி நல்லா இருக்குமா? இந்த மாதிரி பேச்சே வராது. அதே மாதிரி நடுவர் அவர் ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசுறாருல, பேசி முடிச்சுட்டு வாங்க நண்பரே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நான் பீட்ரூட் ஜூஸ் வாங்கி தரேன், உடம்புல ரத்தம் சுரக்கும், பதட்டமாவாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இளைஞன் நாங்கள் சரியா இருக்கோம், இந்த நாட்டில் பார்த்துக்கிறோம், நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த வடிவேல் காமெடியில் ஒன்று வரும் பாருங்க, ஒரு பஸ் இருக்கும், எல்லாம் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் நின்று தள்ளு 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 தள்ளுன்னு சொல்லுவான், அவன் பரவாயில்ல, ஏ நீ தள்ள மாட்டடா தள்ள மாட்டடா தள்ள மாட்டடான்னு சொல்றீங்க பாருங்க, நீங்க தான் மோசமானவங்க. ஒன்று வேலை செய்யுங்க, இல்லை வேலை செய்யணும்னு வேலை செய்ய விடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நல்லா கை தட்டலாம் பசங்க, அவங்க பேசுகிறவங்களுக்கு பையன் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. வெண்டைக்காய் சாப்பிட்ருக்கிறியா, மூளை இல்லாதனால தான் வந்து இங்கே இப்படி பேசுகிற அப்படின்னு வச்சுருக்காரு. யாசர், இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் சேர்த்து வச்சு. அதே மாதிரி நடுவர் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்கெட்டை வந்து தடை பண்ணிட்டாங்க. அது ஒரு க்ரீம் பிஸ்கெட்டு, பேர் சொல்ல விரும்பல, அதை தடை பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா பிஸ்கெட்டில் போதை மருந்து இருக்கான் நடுவர், அது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பிஸ்கெட் வந்துருச்சு, வியாபாரத்துக்கு வந்துருச்சு. காரணம் என்னென்னா இந்த நாட்டில் இருக்கிற வியாபார அரசியல். இப்போ நான் என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு என்னால் முடிவு பண்ணவே முடியாது. இப்போ நான் காலையில் ஏன் சொன்னேன், நான் இட்லி சாப்பிடணும்னு நினச்சா இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி நான் மேகி சாப்பிடணும்னு இந்த சமூகம் முடிவு பண்ணிருச்சுன்னா நான் மேகி தான் சாப்பிட்டாகணும். டிவிலாம் போட்டுருவாங்க 2 நிமிஷத்தில் சமைக்கலாம், 2 நிமிஷத்தில் சமைக்கலாம், 2 நிமிஷத்தில் சமைக்கலான்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அம்மா பேச போகணுமா, பாரம்பரிய உணவு பற்றி யாரும் பேச போகிறேன், ஏதோ நல்லதாக சமைச்சு கொடுன்னு. இதாண்டா சீக்கிரமாக சமைக்க முடியும், 2 நிமிஷம் மேகி, விருப்பம் தான் சாப்பிடு, இல்லைனா பட்னியே போன்ட்டாங்க. பட்னியாக வெளியே வந்துட்டு கூழை குடிச்சிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எதிரணியில் என் நண்பர் இருக்கார்ல, இப்போ கேமரா ஜூம் பண்ணிங்கன்னா கூட நான் காட்ட தயார். ஷவர்மா சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறான் அந்த ஆள். அப்போ இந்த மாதிரி இருக்கு நடுவர், நம்ம பொய்யை வந்து எவ்வளோ வேணால் மேக்கப் பண்ணி பேசலாம், ஆனால் உண்மை என்னன்னா இளைஞன் கிட்ட உணவு பற்றின விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்போ போய் என்னுடைய இருக்கைக்கு உட்கார்றேன். ரொம்ப நன்றி. நன்றி. எல்லா விழிப்புணர்வும் இருக்கிறது, ஆனால் பொருட்கள் எப்படி கிடைக்கிறது? ரொம்ப அழகாக சொன்னார். சாத்துக்குடி வாங்கினீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளில் அழுகி போயிடும். ஆனால் இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 மாதம் இல்லை 3 மாதம் வச்சா கூட அது அழுகாமல் இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த பொருள் அழுகாமல் இருக்கிறதோ அது தரமான பொருள் அல்ல. ஆஸ்திரேலியா ஆரஞ்சுன்னு ஒன்று விற்கிறான். நம்ம ஆரஞ்சு வாங்கினா 2 நாள் அழுகி போய்விடும். ஆஸ்திரேலியா ஆரஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அது 6 மாதத்தில் 1 வருஷம் கூட அழுகாமல் இருக்கிறது. அப்போ இவங்க ஏதோ ஒரு முறையை பதப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கி போய் நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றீங்க, இல்லைனா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிட்றீங்கன்னா அதில் போடக்கூடிய அந்த கோழிக்கறி என்பது பதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா அதை சரியாக பதப்படுத்தினார்களா, அந்த ஹீட்டு அந்த அளவுக்கு பண்ணி அந்த செல்சியஸ் போகிற அளவுக்கு அதை செய்கிறார்களா, இல்லை பதப்படுத்தும் போது அந்த குளிர்ச்சியினுடைய நிலை இந்த நிலைக்கு போனால் தான் அந்த பூச்சிகள் எல்லாம் சாகுன்றாங்க. நீங்கள் ஒரு முறை மட்டும் ஷவர்மா செய்கிறத போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை சாப்பிடவே மாட்டீங்க. ரொம்ப அழகாக அடுக்கி கொண்டே போனார். அந்த அம்மா சுட்ட தோசையே சரியாக இருக்குது. இன்றைக்கு இளைஞர்கள்லாம் கேலரிஸ் வைத்து பார்த்து சாப்பிட்றாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் எங்களுக்கு வீட்டில் சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், சரியா? கேலரிலாம் வச்சுனா அடி தான். ஆனால் விஷால் கௌதம் அவர்கள் ஒவ்வொன்றையாக அடுக்கி 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 பதில் சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கு பதில் சொல்வதற்காக தமிழகத்தினுடைய இன்னொரு பேச்சாளர் மாலினி அவர்கள் கல்லூரி இப்போது தான் முடித்துவிட்டு ஐடி கம்பெனியில் HCL நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு பெண் தான் வேண்டும் என்பதால் அவரை நான் வரவேற்கிறேன். பலத்த கைத்தட்டலோடு அவரை நாம் வரவேற்போம். செந்தமிழ் பழந்தமிழ் பைந்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் என் தமிழ் வாழிய வாழவே என்று தமிழை வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை அறிஞர் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கம். நண்பர் விஷால் பேசினாங்க, பல வாதங்களையும் முன் வச்சாங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வி விஷால், நாம் யார்? இயல்பாக நாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் என்னவா இருக்கும் நடுவர்களே? நாம் யார்ன்றதா? சரி, நான் யார் நீங்க தான் சொல்லுங்களேன். பொதுவாக நம்ம சொல்றது நாம் அனைவரும் மனிதர்கள் இல்லையா? இந்த மனிதர்கள்
எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? அதற்கு ஒரு அளவுகோல் இருக்குது. விலங்கிலிருந்தும் தாவரத்திலிருந்தும் மனிதன் எவ்வாறு வேறுபடுகிறான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அதில் முதல் இருக்கிறது உணர்வு. அது வழி வேற டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இரண்டாவது, இந்த உடலானது நாம் இடும் அத்துணை ஆணைக்கும் அடிப்படைந்து நடக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் உட்காரனா உட்காரும், நில்லுனா நிற்கும், எழுந்திரினா எழுந்திரியும், ஓடுனா ஓடும், ஆடுனா ஆடும். ஏன் இந்த உலகத்திலேயே நம்ம சொல்கிற பேச்சு கேட்குற ஒரே விஷயம் இந்த உடம்பு மட்டும்தான். வேற எந்த பையனும் நம்மளை மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்புக்கான உணவு அப்படிங்கிறது இன்றைய இளைஞர்களிடையே, இன்றைய இளைய தலைமுறையிடையே விழிப்புணர்வற்றவையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்கள் அணியுடைய வாதம். இவங்க எப்படின்னா எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம், எங்கே வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்று ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிறாங்க. இந்த கட்டமைப்பில் இருந்து இவங்கனால வெளியவும் வர முடியல, வெளியே வராமல் இருக்கவும் முடியல. சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்லில் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஷவர்மா சாப்பிட்டு உயிரிழந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை பின்தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவங்களும் அதே கடையில் அதே டைமில் ஷவர்மா சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு. இன்றைக்கு மருத்துவம் படிக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கே விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா சாதாரண சமூகத்திற்கு எப்படி விழிப்புணர்வு இருக்கும்? இது எல்லாம் போகட்டும், ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். இவங்களுடைய குறிக்கோள் எப்படின்னா, அவசர கால இந்த உலகத்தில், துரிதமாக இருக்கிற இந்த உலகத்தில் அவசர உணவை அவசியம் இல்லாதமையாக ஆக்கிட்டு பசிச்சு ருசிச்சு சாப்பிட வேண்டிய உணவை வெறும் நாவின் ருசிக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா செய்தித்தாளை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா மரணம் அப்படிங்கிறது வெறும் விபத்தால், வயதால், சில சமயங்களில் தற்கொலையாக கூட இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்தித்தாள்களை திறங்க, மரணம் அப்படிங்கிறது உணவால் தான் இருக்குது. இந்த பரோட்டா சாப்பிட்டா உயிரிழந்துறான், ஷவர்மா சாப்பிட்டா உயிரிழந்துறான்னு இந்த மாதிரி பல வகையான திடுக்கிடும் தகவல்களை தான் இன்றைக்கு நாம் செய்தித்தாளில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் சில பேர் என்ன அப்படின்னா உணவு பசிக்காக சாப்பிட்றாங்க, சில பேர் ருசிக்காக சாப்பிட்றாங்க. இதில் மூணாவதாக ஒரு கேட்டகரி இருக்குது, எமோஷ்னல் ஈட்டர்ஸ். இவங்க யாரு? அது என்னம்மா, பசிக்காக சாப்பிட்றவங்க தெரியும், ருசிக்காக சாப்பிட்ற எமோஷ்னல் ஈட்டர்ஸ்னால் என்ன? எமோஷ்னல் ஈட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் காதலில் தோல்வி அடைகிறாங்க, அன்பு, ஏக்கம், இது எல்லாம் எங்கே லேக் ஆகுதோ அவங்க உணவை தேடி போகிறாங்க. இந்த உணவு தன்னுடைய ஏக்கத்திற்கு ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்களாம் அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிற பேர், சாப்பிட்றது என்னவோ துரித உணவகம் தான், ஆனால் அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிற பேர் இமோஷ்னல் ஈட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. காதல் தோல்வி ஏற்பட்டா அவன் ஏன் உணவுக்கு போகிறான்? அவன் நேராக டாஸ்மாக்கு தான் போகிறான், உணவுக்கு எங்கே போகிறான்? சரியா? பெண்களாலையும் போக முடியுமா அப்படிங்கிறதான கேள்விக்குறி. அதனால அவங்க இமோஷ்னல் ஈட்டர்ஸாக மாறிடுறாங்க. நம்ம எதிர் அணியில் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, இவங்களுடைய நண்பர்களுக்கு பிறந்த நாள் இல்லை இவங்களுக்கு பிறந்த நாள்னா முதல் கேட்குற கேள்வி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மச்சான் எப்போ ட்ரீட்டு? இதுதானே ஆப்வியஸாக கேட்குறாங்க எல்லாரும். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பளபளப்பு மேலே ஒரு மோகம் உண்டு. எப்பயுமே பளபளப்பு தான் மவுசாவும் இருக்குது. அதனால தான் பட்டை தீட்டப்பட்ட இந்த பிரியாணி வகைகளையும் பீட்சாவையும் தேடி இவங்க ஓடுறாங்க. பிறந்த நாள் அன்றையே நீங்கள் கேப்பங்களி, கம்மங்கூழ்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கணும் தானே? அப்புறம் கொடுக்காம எதுக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறீங்க? ஸோ சிறிது நேரங்களில் இவங்களுடைய இந்த வாழ்க்கை முறையானது இந்த அவசர கால வாழ்க்கையினால் நிலை குலைந்து போகிறது அப்படிங்கிற ஒன்று தான். இறுதியாக ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் வாலியோட வரிகளை கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டு இருக்கும், என்னன்னா, உயிரை தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே அப்படின்னு. இந்த உயிரை மெய் தொடர வேண்டும் என்றால் இன்றைய சமூகத்திற்கு உணவு பற்றின விழிப்புணர்வு அத்தியாவசியம். ஆனால் அதுதான் இங்கு தவிர்க்கப்படுகிறது.
மேலும் இந்த உடம்பு என்பது ஒரு என்ஜின். இந்த என்ஜினில் நீங்கள் எரிபொருள், நல்ல எரிபொருளை ஊற்றணுமே தவிர எரிகின்ற பொருளை ஊற்றுனீங்க அப்படின்னா என்ஜின் ஓடாது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறார்கள், ஆனால் அவங்களுக்கே ஷவர்மா பற்றியான விழிப்புணர்வு இல்லாமல் ஷவர்மா சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில் போய் அவங்களே படுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சாதா மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா பரவாயில்ல, மருத்துவ மாணவர்களுக்கே உணவை பற்றிய விழிப்புணர்வு இல்லையே ஒன்று ஒரு முக்கியமான வச்சார். அடுத்து, நாம் எல்லோரும் உண்பதற்காக வாழ்வதல்ல, வாழ்வதற்காக உண்ண வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்னென்னா சாப்பிட்றதுக்குனே பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. நாம் உண்பது என்பது வாழ்வதற்கான உணவாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆயுசை நீட்டிக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும் என்று 2 விஷயத்தை வச்சுருக்காங்க. அடுத்து, இன்றைக்கி வந்து பிறந்த நாள், யாருக்காவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பிறந்த நாள் அப்படின்னா உடனே கேக்கு வெட்டுறான் போயிட்டு. அந்த கேக்கு நீங்கள் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கிறது இல்லையா, அதில் இருக்கக்கூடியது எல்லாமே பதப்படுத்தப்பட்ட பொருள்கள். நீங்கள் பேக்கரி என்பது முன்ன எப்பயோ ஒரு முறை கேக் சாப்பிடுவான், இப்போ எங்கே போனாலும் உடனே கேக் வாங்கிக்கிறான். அந்த கேக்கு தயாரிக்கக்கூடிய முறை பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு ஆரோக்கியமானதாக இல்லை. அதில் மேலே இருக்க அந்த க்ரீம் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அன்றைக்கி முழுக்க உங்களுக்கு ஒரு அஜீர்ணம் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் ஒரு பார்ட்டின்ற பேரில் நாகரிகத்தினுடைய உச்சத்தில் நம்ம பர்கர் சாப்பிட்லாம், பிஸா சாப்பிட்லாம், கேக் சாப்பிட்லான்னு ட்ரீட் கொடுக்கிறீர்கள். ஆனால் அந்த உணவு எவ்வளவு நஞ்சு இருக்கிறது என்று நம்முடைய மாலினி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மாலினிக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் ஒன்று கொடுங்க. ஒரு ஐடி மாணவி விழிப்புணர்வோடு பேசியிருக்காங்க. இவருக்கு பதில் சொல்வதற்காக இந்த இடத்துலேருந்து கவிஞர் அமிதா அவர்கள் வராங்க. சங்கரா தொலைக்காட்சியிலெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. தமிழ் குறித்து மிகுந்த ஈடுபாடு, ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்காங்க அமிதா அவர்கள். ஆகவே அவர்கள் நம்முடைய கரங்களை தட்டி வரவேற்போம். வாங்க அமிதா. பேர சோழ பாண்டியனாகிய மூவரசன் மடியினிலே பிறந்து முற்சங்க தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே மகிழ்ந்து பன்னிசை போர் மஞ்சத்திலே துயில்ந்து காலத்தால் ஊர்ந்து கருத்தால் முதிர்ந்து வானாய் விரிந்து வளமாய் விளைந்து தேனும் திணைப்பாலும் திகட்டாத தெல்லமுதுமாய் அன்னை தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் வள்ளுவன் இவர்களின் ஊனோடும் உயிரோடும் உண்டி வளர்த்திட்ட தமிழ் எழுத்தானை கையில் எடுத்து களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடிகளில் கணிப்பொறி வடிவங்களில் என எல்லா காலத்திற்கேற்றவாறும் மாறி நின்று எல்லா மொழிகளையும் மீறி நின்று 2000 ஆண்டுகளை கடந்து வாழும் அன்னை மொழி, அன்பின் மொழி தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். தமிழுக்கே ஒரு மூச்சு முற்ற அளவுக்கு ஒரு தமிழ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஒரு கைத்தட்டல் கொடுக்கக்கூடாதா? இன்றைய இளைய தலைமுறைக்கு உணவு பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். இந்த உணவு அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு வலிமை தருகிறது. இந்த ஆரோக்கியமான உணவு நம்மளோட உடலுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட மனதுக்கும் ஆரோக்கியம் தருது. இதுவரை எதிரணியில் பேசுனதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஐயா உங்களுக்கு சிவாஜி கணேசன் தெரியுமா? தெரியுமா, ஏன் தெரியாது? அவர் செத்துட்டாராங்க ஐயா. விஜயகாந்த்னு ஒருத்தர் இருப்பார், நடிகர், அரசியல் இருந்தார், அவரும் செத்துட்டாராம். அப்புறம் விஜய்னு ஒரு நடிகர் தான் தெரி படத்துலலாம் நடிச்சிருக்காராம். இது மாதிரி ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி எங்களுக்கு தெரியாத மாதிரியே எங்களுக்கு சொல்கிறாங்க. எங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. நீங்களே நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கி உணவகங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதுக்கு இணையாக இல்லை அப்படின்னாலும் ஒரு சில முன்னேற்ற அளவில் நம்மளோட வீட்டு முறையில் செய்கிற மாதிரி நாட்டுக்கோழி கறி இல்லை அந்த ஆட்டுக்கறி இப்படி சொல்லி மண் சட்டி கறி இப்படியெல்லாம் சொல்லி எண்ணற்ற உணவகங்கள் வளர்ந்து கொண்டு தான் வருது. இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக இல்லை அப்படின்னாலும் இப்போ இந்த பஜ்ஜிலாம் கடையில் செய்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப கெட்டு போன எண்ணெயில் அது மாதிரி செய்கிறோம். இது சாப்பிட்டா எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடும், இது சாப்பிட்டா எனக்கு முடி கொட்டும், இது சாப்பிட்டா எனக்கு தொப்பை வந்துடும், இப்படிங்கிறத காரணம் வச்சாவது இன்றைய இளைஞர்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வேலை செய்கிறதுக்காக பெரும்பாலான இளைஞர்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் வந்து தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரியே உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. அதனால இன்றைக்கி ஆரோக்கியமான உணவு சாப்பிடணுங்கிறதுக்காக இன்றைக்கி எண்ணற்ற இளைஞர்கள் தாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இல்லைன்னா வீடுகளில் சமைச்சு அவங்க தர உணவுகளை வாங்கி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிற இளைஞர்களும் இன்றைக்கி காலத்தில் இருக்கிறாங்க. நம்ம என்னத்தான் பல வகையான உணவகங்களுக்கு போயிட்டு கிரில்லு, சிக்கன் பிரியாணி அப்படின்னு எவ்வளோ சாப்பிட்டாலும்
இன்னைக்கு இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து ஹாஸ்டலர்ஸ் தான் இருப்பீங்க. நம்ம மனம் எங்கே போகும்? அம்மா அந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு தர அந்த ஒரு வாய் அந்த உருண்டை சோறுக்கு தான் நம்மளோட மனசு எங்கும் இல்லையா? இதெல்லாம் யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு வரி ஞாபகம் வருது. கதை கதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்குதையா. கொத்தமல்லி வறுத்தெடுத்து குறுமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளித்து கும்மி அரைச்சி நீ கொழன்னு அழக்கையில் அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். இதுதானே உண்மை. இன்றைக்கி நம்ம இங்கே வந்து எவ்வளவோ உணவுகளுக்கு அடிக்டாக இருந்தாலும் நம்ம அம்மா சமைச்சு தரது, நம்ம பாட்டி சமைச்சது, எப்படா நம்ம ஊருக்கு போவோம், எப்போ ஒரு நல்ல சோறு சாப்பிடுவோம், இதுக்கு தானே நம்மளுடைய மனம் ஏங்குது. இன்றைக்கி எதிரணியில் சொன்னாங்க, நம்ம கடையில் போய் இந்த காகித நெகிழி கப்பிலெல்லாம் நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னு. அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் அந்த சொம்பு டம்ளரெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் வேணால் அலுவலகத்துக்கு எடுத்துகிட்டு போங்களேன், சொம்பு டம்ளர்லாம் எடுத்துகிட்டு போய் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வாங்கி குடிச்சிட்டு வாங்க. வேறு வழி இல்லாமல் குடிக்கிறோம். இந்த காலம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, என் பாட்டிலாம் இருக்கால சாண உருண்டை எடுத்து எதிர்க்க தெரியல அந்த சுவரில் ஓங்கி அடிப்பா. யாரை நினச்சி அடிக்கிறான்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. அந்த அடிக்கிற ஒவ்வொரு அடியும் துப்பாக்கிலேட்டு வெளிவர தோட்டா போல் அவ்வளோ வேகமாக போய் அந்த சுவரில் இருக்கும். அது காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து காய வச்சு அதை வந்து எரித்து அதை சாம்பலாக பயன்படுத்தி பல்லு விளக்குவாங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி நம்ம அப்படி செய்ய முடியுமா? நான் ஊருக்கு போகும்போது அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நான் உட்காந்து விளக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. காலம் மாறிடுச்சுங்க. இந்த கோழி கூவுற சத்தம் கேட்டு ஏந்திரிக்கிற காலம் மாறி இன்றைக்கி எல்லாரோட ஃபோன்லையும் தேவுடா தேவுடா ஏழு மலை தேவுடா அந்த பாட்டு கேட்டு ஏந்திரிக்கிற காலமே மாறிடுச்சு. அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா விழிப்புணர்வும் இருக்குது. எங்களால் முடிஞ்ச வரை நாங்கள் இயற்கை உணவுகள், எங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கண்டிப்பாக பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கோம். அதே போல் அக்கா சொன்னாங்க, பிறந்த நாளுக்கு எதுக்கு கேக் வெட்டுறீங்க, கூழ் ஊற்ற வேண்டியதானே அப்படின்னு. நான் கூழ் ஊற்றுறேன்க்கா என் பிறந்த நாளுக்கு, நீங்கள் வருவீங்களா? தெய்வமே ஒரு ட்ரீட்டே எனக்கு வேணாம், நானே நல்லது எதுனா சாப்பிடான்னு தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படி சொல்லிட்டு ஓடிட மாட்டீங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, லவ் பிரேக்கப்னா நீங்கள் வந்து உடனே சாப்பாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு. நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா நீங்கள் போய் எங்கேயா சாப்பாடு கிடைக்கோ இல்லை மது கிடைக்க போகிறீங்களா? இல்லைக்கா, மது போனால் மாது, ரீனா போனால் ரிந்தியா, விந்தியா போனால் திவ்யா அப்படிங்கிற காலம் மாறிடுச்சு. பிரேக்கப்புக்கெல்லாம் எவனும் ஃபீல் பண்ணுறதே கிடையாது. எனக்கு கூட ஒரு கவிதை ஞாபகம் வருது. ஒருத்தன் லவ் லெட்டர் எடுத்துன்னு போய் பொண்ணுகிட்ட கொடுக்குறான். அன்புள்ள சரோஜா, நான் உன்னை காதலிக்கிறேன், உனக்கு பிடிக்காவிடில் உன் தங்கை வனஜாவிடம் இக்கடிதத்தை கொடுத்து விடுவோம் அப்படின்றான். அவன் பிரேக்கப்புக்காக பயப்படுற பையன் அவன். சொல்ல அமிதா. எனக்கு அதை பார்த்தோன்னா வந்து காதல் இருந்தால் சொல்லி அனுப்பு, வரலனா ஓ தங்கச்சோட நம்பர் SMS அனுப்பு, அவ்வளோதான் லவ். அதனால் லவ் பிரேக்கப்புக்காகலாம் யாரும் அப்படியெல்லாம் போகிறது இல்லைங்கய்யா. இன்றைய இளைஞர்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த உணவு பற்றிய அடிப்படை விழிப்புணர்வு எல்லாமே தெரியும். இந்த கால சூழ்நிலையினால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தம்பி 3 மணி காலைல 3 மணிக்கு போய் சாப்பிட்ற அந்த பிரியாணியை பற்றியும் அதனால் ஏற்பட்ட தீமையை பற்றியும் சொன்னார். இன்னைக்கு காலைல 3 மணிக்கு தம்பி சென்னைக்கு ரீச் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டால், தோக்கா 3 மணி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு ஸ்டேஜுக்கு ஏறும்போதே ஒரு ஏப்பம் விட்டு ஏறி வந்துட்டு நீங்களாம் பேசலாமா? அதனால் இன்றைய இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு பொதுவான எனக்கு ஒரு சந்தேகம். நான் 3 மணிக்கு எதுக்கு நீ யாசர் அராபத்துக்கு ஃபோன் பண்ண? அதுதான் எனக்கு சந்தேகம். ஐயா எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆண்களை வந்து பெண்கள் வந்து மிக பாதுகாப்பாக கொண்டு சேர்க்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து ஆர்வி தம்பிக்கு கால் பண்ணேன். ஓ தப்பா? இல்லை, ரொம்ப சரியான நம்பிக்கை தான் உனக்கு. அதனால் இன்றைய இளைஞர்கள் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு முளை கட்டிய தானியங்களோ இல்லை வேறு உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை நம்மளால் முடிஞ்ச அளவு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த விழிப்புணர்வு எல்லாமே விழிப்புணர்வாக மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்களாவே கை தட்டுறாங்க. அப்போ உங்கள் பேச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம்.
ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது அந்த காலத்தில் அம்மா கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு அந்த கவிதை வரிகளில் சொன்னாங்க, அடுத்த தெருவிலும் மணக்கும் அப்படின்னாங்க. அப்படி யாராவது இன்றைக்கி சமைக்கிறானா? கிடையாது. எல்லாமே வந்து மசாலா பொடி போடுறான். அம்மியில் அரைத்து அரைத்து சமைக்கக்கூடிய அந்த பக்குவம் அடுத்த தெரு வரை மணக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுதான் அந்த அருமை நம்ம இழந்து விட்டோம். ஆனால் அது இருந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து வைத்தாங்க. அந்த அம்மா கையில் சாப்பிடுகின்ற போது அந்த கருவாட்டு குழம்புல தேன் ஒழுகுமா. இந்த கருவாடே தித்திக்கும்னு சொல்லுவாங்க. இதில் மீன் குழம்புலாம் தித்திக்கும்னு வாங்க பாருங்கள். அது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, நாம் சாப்பிடக்கூடிய அந்த எண்ணெய், இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ரீஃபைண்ட் ஆயில் வந்துடுச்சு, அந்த ஆயில் வந்துடுச்சு. ஆனால் உண்மையிலேயே அதற்கான விழிப்புணர்வு இருக்குதா இல்லை? நீங்கள் பஜ்ஜி கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெயை போட்ட பிறகு மறுபடியும் அந்த எண்ணெயை சுட வைத்தால் அதிலிருந்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நம்ம வீட்டில் அப்படி செய்யலை, அந்த எண்ணெயை தூக்கி போட்டுடுவாங்க. ஆனால் நம்ம கடையில் சாப்பிடக்கூடிய அந்த பஜ்ஜியில் இருக்கக்கூடிய எண்ணெயோ இல்லைன்னா அந்த சிக்கன் வறுக்கக்கூடிய எண்ணெயோ, கீழக்கரைக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே சிக்கன் பகோடா சாப்பிடுவாங்க. அங்கே கீழக்கரையில் மட்டும் என்னிடம் வந்தார்கள், ஏறக்குறைய வீட்டிற்கு ஒருவருக்கு புற்றுநோய் இருக்கிறது. இந்த சிக்கன் சாப்பிட்றவங்க, கடாயில் போட்டு சாப்பிட்றவங்க, பகோடா சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன எச்சரிக்கை, அந்த எண்ணெய் சரியான எண்ணெயாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் அந்த விழிப்புணர்வு இருந்தது என்று அவர் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பதில் சொல்லணுன்னா நல்லா ஒரு உயரமான மனிதராக, உயர்ந்து பேசக்கூடியவராக இருக்கணும், உயர்ந்த படிப்பாகவும் இருக்க வேண்டும். ஆகவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கக்கூடிய டெக்சன் ரெமோரியா அவர்களை நான் பேச அழைக்கிறேன். தம்பியை நல்லா கைத்தட்டல் சொல்லுங்கள். நல்லா பேசக்கூடிய மாணவர், வாங்க டெக்சன். என் அன்பு தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ரொம்ப பேச விரும்பல, ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிறேன். 3 பேர் பேசினாங்க எங்கள் அணிக்கு எதிரணியா. அவங்க 3 பேரையுமே நடுவரவர்களே நீங்கள் தலைப்பு கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கலாம் போல். ஏன்னா அவங்க பேசுகிறது அத்தனையுமே எங்களுக்கான கருத்துக்களாக பேசுகிறாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை கவனிச்சிங்களா? 3 பேருமே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, எங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது ஆனால் நாங்கள் செய்கிறது தான் இல்லை. விழிப்புணர்வு இருக்குது ஆனால் செய்கிறது தான் இல்லை. மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் போட்டிருக்கிற சட்டை எந்துன்ற மாதிரி திருப்பி ஒரே கருத்து. அதுலேயும் முதல்ல பேசின ஒரு தோழர் சொன்னார், 2.5 மாதமாக கெட்டு போகாத ஆரஞ்சு பழம் வீட்டில் இருக்குன்ட்டு. 2.5 மாதமாக கெட்டு போகாத ஆரஞ்சு பழத்தை வீட்டில் வச்சிருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு, நினச்சி பார்த்தா பிரமிச்சா இருக்கு. என் அன்பு தோழர்களே, ஒரு செய்தி அவர் முதல்ல சொன்னார்ங்களா, செய்தி வாசிக்கிறோன்ட்டு. நான் செய்தியே வாசிக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி மகாராஜ்கன் அப்படின்ற ஒரு இடத்துல 111 குழந்தைங்க இறந்து போகுது. பிறந்து 1 வருஷம் கூட ஆகலை, 111 குழந்தைங்க இறந்து போகுது. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த 111 குழந்தைங்களுக்கும் புற்றுநோய் வந்திருக்கு நடுவர் அவர்களே. அந்த புற்றுநோய்க்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே தூய்மையானதும் பரிசுத்தமானதும் சுத்தமானதுமாக கருதப்படுகிற தாய்ப்பாலை குடித்ததுனால அந்த 111 குழந்தைங்களுக்கு புற்றுநோய் வந்து செத்து போயிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க இளைஞர்கள் வந்து லவ் ஃபெயிலியரான டாஸ்மாக் போவாங்க. போயிட்டு போகுது, எங்க தாய்ப்பாலில் விஷம் இருக்குங்க, டாஸ்மாக் போய் என்னங்க ஆக போகுது? தாய்ப்பாலில் விஷங்கள் இருந்துருக்குன்றேன். அப்படியான சமூகத்தில் தான் இருக்குது. விழிப்புணர்வு எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க? எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த உணவு குறித்த விழிப்புணர்வை பற்றி பேசும்போது உணவை சமைக்கிற முறை, அதை சாப்பிட்ற முறை, இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அதை உற்பத்தி செய்கிற முறையை பற்றி யாருமே பேசுறது இல்லையே. ஏன் இப்படி? உணவினுடைய ஆரம்பம் உற்பத்தியில் இருக்கிறது, சமைப்பதில் இல்லை. அந்த உணவுடைய உற்பத்தியை பற்றி பேசுங்க. எல்லாருமே சொல்கிறோம், பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். சரிப்பா, உத்தரப்பிரதேசத்துக்கு போறிய, சென்னையில் இல்லையா? சென்னையில் இருக்குது. 2007ஆம் ஆண்டு சயின்ஸ் டைரக்ட்ன்ற ஒரு நிறுவனம் நடத்துகிற ஆய்வில் தெரிய வருது, சென்னையில் இருக்கிற பெரும்பாலான தாய்மாருடைய தாய்ப்பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாய்ப்பாலில் ஹெக்ஸாக்ளோரோ சைக்ளோஹெக்சேன், யாராவது கெமிஸ்ட்ரி படித்தவங்க இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வார்த்தை புரியல, திருப்பி சொல்கிறேன். ஹெக்ஸாக்ளோரோ சைக்ளோஹெக்சேன் என்ற ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கிருமி இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற பெரும்பாலான தாய்மாருடைய தாய்ப்பாலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு இருக்கிற விழிப்புணர்வா? ஒரே ஒரு சின்ன தகவலுங்க. பெத்த குழந்தைய, அந்த பிஞ்சு குழந்தைய நம்ம பால் தான் கொடுக்க போகிறோம்னு நம்பிக்கிட்டு இருக்க தாய் நெஞ்ச ஓரத்தில் கொண்டு போயிடுவா. ஆனால் தான் பெத்த குழந்தைக்கு பாலுன்ற வழியில் நான் விஷத்தை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நெஞ்சோட்டத்தோட அந்த குழந்தைய தாய் நெஞ்சுக்கிட்ட கொண்டு போகும்போது அந்த தாயோட நெஞ்சு பதப்பதை நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா? இந்த மேடை தான் இதுக்கான சரியான மேடை. ஏன்னா சுற்றி இருக்கிற கூட்டத்தில் பெரும்பாலும் பெண்கள். கூடிய விரைவில் திருமணம் நடக்க போகிறது, கூடிய விரைவில் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறீர்கள். நினைச்சு பாருங்க, உங்க குழந்தைக்கு உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க பால் என்ற பேர்ல விஷத்தை கொடுக்கறதுக்கு உங்களால முடியுமா? இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு மோசமானா,
அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே நடக்குன்றதே பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதில்ல. இதுதான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய விழிப்புணர்வு. உற்பத்தியை பற்றி பேசியாச்சு. ரெண்டாவது பயன்பாடு. உணவு உற்பத்தி ஆகுது, ஆனால் அதுக்குடைய பயன்பாடு எப்படி இருக்கும் தெரியுங்களா? என் அன்பார்ந்த தோழர்களே, இங்கே பெரும்பாலும் பெண்கள் இருக்கீங்க. அதுலேயும் அலங்காரத்தை விரும்புகிற பெண்கள் இங்கே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா உலகம் முழுக்க நிறைய பெண்கள் இருக்காங்க. இன்னைக்கு பெண்களுடைய அலங்கார பொருள்கள் எதை வச்சு தயாரிக்கப்படுதுன்னு தெரியுங்களா? எல்லாமே உணவு பொருள். ஆரஞ்சில் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு, ஆப்பிளில் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு, சாக்லேட்டில் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு, இப்படி ஒவ்வொரு உணவு பொருள்லையுமே ஏதோ ஒரு அலங்கார பொருள் இங்கே தயாராகிட்டு இருக்கு. நான் அது தப்புன்னு சொல்லலை. ஒரு சின்ன ஆய்வறிக்கையை உங்க முன்னாடி படித்து காட்டுறேன். உலகத்தில் உணவு பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, விவசாயத்தை அதிகப்படுத்தணும், விவசாயிகள் தேவை, உணவு பத்தலை, ஜனத்தொகை அதிகமாகுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையை சொல்கிறேன், இந்த மேடையில் சொல்கிறேன், அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவையான ஒரு உணவு கலோரினா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊட்டச்சத்து. அந்த ஊட்டச்சத்து குறித்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக ஒரு ஆய்வறிக்கை எடுக்குது. அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 2750 கலோரி வீதம் இந்த நாட்டில் உற்பத்தி ஆகுது. இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 2750 கலோரி வீதம் உற்பத்தி ஆகுது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவையான கலோரி எவ்வளோ தெரியுமா? 2100 போதும். தேவைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது, ஆனால் இருந்தாலும் தேவை இருந்துட்டு தான் இருக்கு. இதில் எங்கெங்க உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு? எங்க பக்கத்தில் ஒரு பையன் நெஞ்சு வத்தி வயிறு வத்தி பசியில் துடிச்சிட்டு இருக்கும்போது பனானா ஃபேஸ் மாஸ்க் போடுறோமே, மனசாட்சி இருக்கா? இதுவா அவங்க விழிப்புணர்வு? ஊட்டச்சத்து குறைபாடோட ஒரு குழந்தை செத்துக்கிட்டு இருக்கும்போது டன் கணக்கில் முட்டைங்களை உடைச்சு ஃபேஸ் மாஸ்க் தயாரிச்சு மூஞ்சில பூசிக்கிட்டு இருக்கோமே, இதுதான் விழிப்புணர்வா? இதெல்லாம் விட கொடுமையான ஒரு செய்தியை சொல்றேன், கேட்டுக்கோங்க. உற்பத்தியை சொல்லிட்டேன், பயன்பாடை சொல்லிட்டேன், இப்போ பகிர்மானத்துக்கு வரேன். என் அன்பு தோழர்களே, சமூக வலைதளங்களை பற்றி எனக்கு முன்னாடி பேசின நிறைய தோழர்கள் சொன்னாங்க. உண்மையிலே நான் சமூக வலைதளத்தில் இப்போ அண்மையில் பார்த்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? உண்மையிலே எனக்கு அந்த விஷயத்தை பார்த்து நெஞ்சு வலிச்சது நடுவர் அவர்களே. என்ன தெரியுங்களா? இப்போ அண்மையில் ஒரு அலங்கார பொருள் ஒன்று தயாரிக்கிறாங்க. எதுலனா தாய்ப்பாலில் தயாரிக்கிறாங்க. என்னன்னா அலங்காரம் முகத்தில் பூசுற அலங்கார பொருள் கிடையாது. இந்த செயினில் மாட்டுற பெண்டன்ட்டு, மோதிரம், பிரேஸ்லைட்டு, இதெல்லாம் தாய்ப்பாலில் தயாரிக்கிறாங்க. அது அந்த தாயினுடைய அன்பு குழந்தைக்கு கடத்தப்படுது, அது வேறு விஷயம். ஆனால் நான் கேட்குறேன், அந்த ஒரு பெண்டன்ட் தயாரிக்கிறதுக்கு 30 ml தாய்ப்பால் தேவைப்படுது. சரிங்களா? 30 ml தாய்ப்பால் தேவைப்படுது. எங்கள் மனசாட்சி இருக்கா? உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை குழந்தைங்க பசியால் வயிறு ஒக்கி செத்துக்கிட்டு இருக்காங்கன்ற செய்தித்தாளை பார்க்கும் போதும் அரசாங்கம் சொல்லுது, நீங்கள் அதுக்கு அமைப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டிலேயே ரத்த வங்கி மாதிரி தாய்ப்பால் வங்கின்ற ஒரு வங்கி இருக்கு. தன்னுடைய குழந்தை பசிக்கு போக மீதி இருக்கிற தாய்ப்பாலை அந்த வங்கிக்கு கொடுத்து குழந்தைங்களுடைய பசி ஆற்ற முடியும். ஆனால் நம்ம புத்தி எப்படி போகுது பார்த்தீங்களா? என் தாய்ப்பாலை ஒரு பெண்டன்ட்டில் தயாரிக்கிறேன், என் தாய்ப்பாலை வச்சு ஒரு மோதிரம் செய்கிறேன், என் தாய்ப்பாலை வச்சு ஒரு செயின் செய்கிறேன். அந்த தாய்ப்பாலை கொடுத்தா நீங்கள் கேட்கலாம், எப்பா 30 ml என்னப்பா ஆகிடப்போகுது? 30 ml அந்த குழந்தைங்க பொழைச்சிருமா? 30 ml அல்ல, முழுசாக ஒரு சொட்டை கூட வீணாக்கக்கூடாது. உங்களுக்கு உரிமை கிடையாது. பக்கத்தில் ஒரு குழந்தை செத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமையில ஒரு ஆடை அலங்காரம், அதுவும் ஒரு உணவுப் பொருளை வச்சு பிஞ்சு குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலை வச்சு உங்களுக்கு கேட்குதுன்னா, பா எப்படிப்பட்ட விழிப்புணர்வு! நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, குடல் வத்தி போயிருக்கும், வாய் காஞ்சி போயிருக்கும், குழா தண்ணியில் ஒன்றுமே இருந்திருக்காது, பரவாயில்ல, என் பையனுக்கு நான் பெண்டன்ட் செஞ்சு தரேன். விளங்குமா இதெல்லாம்? இந்த குழந்தைக்கு கொடுத்தா இந்த குழந்தையினுடைய உயிர் உங்கள் குழந்தைகளை வாழ்த்தாதா தோழர்களே? இது இல்லைன்னு யாரோ ஒருத்தர் மறுக்க முடியுமா? இங்க இத்தனை செய்திகளை அடுக்கி இருக்கிறேன். இது எது ஒன்று பொய் என்றாலும் இந்த மேடையிலே எதிரணியினர் மறுத்தே ஆக வேண்டும். என் அன்பு தோழர்களே, பலருக்குமான செய்திகளை இங்கு நான் பகிர்ந்திருக்கிறேன். நீங்க சொல்றீங்க கேரட் சாப்பிட்டா நல்லது, பீட்ரூட் சாப்பிட்டா நல்லது, கத்திரிக்காய் சாப்பிட்டா நல்லது. எங்க அணியை கூட ஒருத்தங்க சொன்னாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்ட்டு. எப்பா நீங்க எதைப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. இப்போ எதை வெண்டைக்கான்னு சொல்றீங்க, எதை கத்திரிக்கான்னு சொல்றீங்க, எதை கேரட்னு சொல்றீங்க, எதை பீட்ரூட்னு சொல்றீங்க? உற்பத்தியில் விஷம் உண்டாய் கொண்டிருக்கிறது. நீங்க சமைக்கிறத பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஃபாஸ்ட் ஃபுட்ல கிண்டுறீங்க, அதனால விஷம் வருது. இல்ல தோழர்களே, நீங்க பக்குவமா பதமா நல்லா எடுத்து வேக வச்சாலும் நீங்கள் வேக வைக்கிற கேரட் இல்ல, விஷம் விதைக்கப்பட்டிருக்கிற கேரட். நீங்கள் செய்கிற பீட்ரூட் அல்ல, விஷம் விதைக்கப்பட்டிருக்கிற பீட்ரூட்.
நீங்கள் சொன்ன போல வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் இப்போ யாருக்கும் மூளை வளர போகிறது கிடையாது. ஏன்னா அது வெண்டைக்காயே கிடையாது. இப்படிப்பட்ட சமூகத்தில் இருந்துட்டு விழிப்புணர்வு இருக்குன்னு பேசுறீங்க. விழிப்புணர்வு இருக்கான்றதை இவங்க முடிவு பண்ணுறாங்களோ இல்லையோ, எதிரில் இருக்கிற என்னுடைய அன்பு தோழர்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஒரு பலத்தை கைத்தட்டல. என்ன பட்டிமன்றனாவே ஒரு 4 ஜோக்கு சொல்லணும், எல்லாருக்கும் கைத்தட்டி பேசணும் அப்படின்ட்டு. தாய்ப்பாலே விஷமாகின்ற போது வேற எந்த உணவை நீங்கள் நம்ப முடியும்? உலகிலே மிக மிக பரிசுத்தமானது என்று சொல்வது, தூய்மையானது என்று சொல்வது தாய்ப்பால். அந்த தாய்ப்பாலை குடித்தே இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நம்முடைய உணவு முறை விஷமாகி இருக்கிறது என்ற வாதத்தை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் செய்கிறத பற்றி பேசுகிறீங்க, சாப்பிட்றத பற்றி பேசுகிறீங்க. உற்பத்தி செய்யக்கூடிய இடம் வேருக்கு போயிட்டார் அவர். அது எப்படி இருக்கிறது? ரசாயனம் கலந்த உரங்களை நாம் தெளித்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் நாம் உணவை தயாரிக்கிறோம் என்று. இல்லை இல்லை, நீங்கள் நஞ்சை தயாரித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு ரெமோரியா மிக அழகாக ஒரு இன்ஜினியரிங் படிக்கின்ற போது அது ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மாணவராக அடிப்படை வேர்லேயே உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலே தவறாக இருக்கிறது. கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்துச்சு. எத்தனை பேர் போய் பார்த்தீங்கன்னு தெரியாது. ஒரு வயசானவர் போய் ஒரு கடையில் போய் பழம் வாங்குவார். அந்த விதையை பார்க்கின்ற போது அது ஒரிஜினல் விதையாக இருக்காது. அப்போ அவர் சொல்வார், இந்த மாதிரி நீங்கள் இப்படி விற்கிறீங்களே, அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வியை வைப்பார். இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய வாழைப்பழம் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் செயற்கை முறையில் இருக்குது. பப்பாளி விதை அவ்வளோ விதை இருக்கும் பப்பாளியில். இன்றைக்கி ஏதாவது ஒரு பப்பாளியில் விதை இருக்கா? கிடையாது. எல்லாம் செயற்கை முறையில் செய்யக்கூடியதாக விட்டால் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. இன்றைக்கி ஊட்டச்சத்து, தாய்ப்பால் தான் ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்து குறைவால் இறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 1 லட்சம் குழந்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை இறக்குது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அப்போ அந்த ஊட்டச்சத்திலே விஷமாக இருக்கின்ற போது என்னடா உணவை சாப்பிட்றீங்க? ஒரு பலத்தை கைத்தட்டல் தரணும். என்னென்னா, இந்த மாணவனுக்கு இப்படிப்பட்ட விழிப்புணர்வு தேவை. ஒரு பட்டிமன்றம்னா ஒரு 4 ஜோக் அடிப்பாங்க, காதலை பற்றி பேசுவாங்க, எல்லாமே இருக்கட்டும். ஆனால் அந்த செய்தி போய் சேர வேண்டும். அதுதான் நோக்கம். எனக்கு நீங்கள் போயிடுவீங்க இப்படி போயிட்டு, ஆனால் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், யூடியூப்பில் பார்க்கின்றவர்கள் இதை குறிப்பெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு செல்கிறார்கள். அப்போ நம்முடைய விவசாய நிலங்கள் விஷமாகி போயிருக்கிறது. எல்லாத்தையும் பூச்சி மருந்து போட்டு கெடுத்து வச்சுட்டாங்க. அப்போ நீங்கள் எதை விவசாயம் செய்வீங்க? இப்போ வெளிநாட்டில் தான் கைது. இந்தியாவினுடைய பலம் என்று சொன்னாலே விவசாயம். நம்முடைய முதுகெலும்பு என்று சொன்னார்கள். அந்த முதுகெலும்பே கூணாகி போய்விட்டது என்று சொன்னால் இந்தியா எப்பொழுது எழுந்து நிற்கும் என்ற கேள்வியை ரெமோரியா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதற்கு பதில் சொல்வதற்கு ரொம்ப மூளை உள்ள ஆளு ஒருத்தர் நமக்கு தேவை. அவர் பேரே பிரெயின். சரிங்களா? ஆகவே மூளை உள்ள ஆள் பதில் சொன்னால் தான் சரியாக இருக்கும். பிரெயின் ஆடம்ஸ் அவர்களை நம்முடைய கரங்களை தட்டி இல்லை இல்லை இருக்கிறது என்று பேச வருகிறார். நல்லதொரு தீர்ப்பை எங்கள் அணிக்கு வழங்க இருக்கும் நடுவர் அவர்களே, அழகான ஆண்களே, பேரழகான பெண்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நடுவர் அழகான பெண்கள் எல்லாம் ஸ்டாலில் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் வரணும்னா நீங்கள் தான் கூப்பிடணும் இப்படி. சரிங்களா? ஆனால் அவர்கள் எல்லோரும் அங்கேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் பேசுங்க. நடுவர் அவர்களே, இந்த மண்ணும் மரபும்ன்ற நிகழ்ச்சி ஏன் ஒரு முதியோர் இல்லத்திலேயோ ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ ஏதோ ஒரு மற்ற இடங்களில் நடத்தக்கூடாதா? ஏன் இந்த கல்லூரியில் நடத்துனாங்கன்னா, இன்றைய இளைஞர்களுக்கு உணவை பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது, அதுவும் பொதுவாக எத்திராஜ் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான். இது ஒன்று போதும் நடுவர் அவர்களே, இன்றைய இளைய தலைமுறைக்கு உணவை பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது என்று. இதற்கு முன்னால் பேசிய என்னோட தோழர் அவர்கள் சொன்னார், அவர் நடுவர் அவர்களே அந்த அணியில் இருக்க வேண்டிய ஆள் அல்ல, சற்று 2 அடி தள்ளி இந்த அணியில் இருக்க வேண்டிய ஆள். எப்படி சொல்ல வேண்டும் என்றால், இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், இன்றைய இளைய தலைமுறைக்கு உணவை பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையா என்பதுதான். ஆனால் அவருக்கு எல்லா விழிப்புணர்வு இருக்குதுங்கய்யா. டீ பேப்பரில் குடிக்கிறாங்களாம். டீ கப்பில் குடிக்கிறதுனால அதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. வாழை இலையை விட்டுட்டு பேப்பர் இலைக்கு சாப்பிட போயிடுறோம். நியூஸ் பேப்பரில் வடையை வச்சு தராங்க, அதில் பாதிப்பெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இது எல்லா விழிப்புணர்வும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த அணியில் இல்லாமல் அந்த அணியில் சற்று விலகி இருக்கார் ஐயா. இதற்கு முன்னால் பேசிய என்னோட தோழர் சொன்னார், அவருக்கு விழிப்புணர்வு கணக்கில் இல்லைன்றது இப்போ தான் தெரியுது. ஏன்னா எங்கள் அணிலேருந்து பேசுனதே 2 ஆள் தான், இதுக்கு முன்னாடி 3 பேருன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு விழிப்புணர்வு கணக்கிலே இல்லைன்றது இப்போ தான் தெரியுது. நடுவர் அவர்களே, 5 நாட்களுக்கு முன் கவுண்டபாளையம் என்ற இடத்தில்
ஒரு இளைஞர் இருக்கிறார் நடுவர் அவர்களே. அவர் பெயர் வந்து சூரியகுமார் என்ற இளைஞர். சாதாரண ஒரு வேலையை பார்க்கக்கூடியவர் அவர் ஒவ்வொரு நாள் மதியானமும் 50 பேருக்கு இலவச உணவை அளித்து வருகிறார் என்றால், அதுவும் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, தன்னுடைய முகத்தை மறைத்து தன்னுடைய அடையாளத்தை மறைத்து இன்றைய சமுதாயத்திற்கு உணவை சென்றடைய வேண்டும் என்று இளைய தலைமுறைக்காரன் சிந்திக்கிறான் என்றால் உணவை பற்றிய விழிப்புணர்வு அவனுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை நடுவர் அவர்களே. கடந்த மாதம் சென்னையிலே மிக்ஜாம் புயலினால் மிகவும் கடுமையான பாதிப்பு நடுவர் அவர்களே. யாரும் வெளில போய் சாப்பிட கூட முடியல, ரோட்டில் இறங்கி போய் சாப்பிட முடியாத ஒரு நிலை. ஆனால் எங்கெங்கோ இருந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு வேளை உணவாவது ஒரு நாளுக்கு கிடைக்க வேண்டும் என்று போராடி உணவை பெற்றி தந்தானே, அவனிடத்தில் இருக்கிறது நடுவர் அவர்களே உணவை பற்றிய விழிப்புணர்வு. அதே போன்று மதுரையில் திருநகர் இளைஞர்களை சேர்ந்த மாணவர்களை பற்றி நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும். அவர்களின் பணி என்னவென்றால், கொரோனா காலத்தில் ஒருவர் கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை நடுவர் அவர்களே. ஆனால் பல இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு நாளைக்கு 300 பேருக்கு உணவை அளித்து வருகிறார்கள் என்றால் இன்றைய தலைமுறைக்கு உணவை பற்றிய தேவை இருக்கிறது என்பதுதான் உண்மை. விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்களே, எப்போ நம்மளுக்கு விழிப்புணர்வுன்ற உணவு வந்துருச்சோ அப்பயே நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சித்தோன்றது தான் நடுவர் அவர்களே உண்மை. மதுரை மாவட்டத்தில் கல்லணை கிராமத்தை சேர்ந்தவன் தமிழரசன் ஒரு இளைஞன் நடுவர் அவர்களே. அவன் வந்து சாதாரண ஒரு வேலை பார்க்கக்கூடிய இளைஞன் தான் சம்பாதிக்கிறது என்னமோ சைக்கிளில் போய் டீ விற்று காசு வாங்கக்கூடிய ஒரு சம்பாதிக்கிற தொழில் செய்பவன் தான். ஆனால் தன்னால் தான் கிடைச்ச பணத்தை வச்சு தான் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போட்டு அவனுடைய பசியை ஆற்றணும்னு நினைக்கிறானே, இன்றைக்கு தலைமுறைக்கு உணவை பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. புதுச்சேரியில் முகநூலில் இணைந்தவர்கள் நடுவர் அவர்களே, நோ வேஸ்ட் ஃபுட் என்று முகநூலில் ஃபேஸ்புக்கில் இணைஞ்சவங்க இளைஞர்களாக சரி நண்பர்களாக பழக்கமானவங்க, அவங்க ஒரு ஃபேஸ்புக்கில் குரூப் வச்சு நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் புதுச்சேரியில் நிகழ்ச்சிகள் பிறந்த நாளோ கல்யாணமோ அதிலெல்லாம் மீறுற உணவுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆதரவற்றவர்களுக்கும் ஏழை உள்ளவர்களுக்கும் உணவை கொடுக்கிறார்கள் என்றால் இன்றைய இளைய தலைமுறைக்கு உணவை பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது. கடைசியாக ஒன்றை கூறி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. அடையாறில் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து 2 பேர் இளைஞர்கள் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கடை தான் வயலும் வாழ்வுன்ற கடை நடுவர் அவர்களே. அந்த கடையை பற்றி சொல்லணும்னா, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை எப்படி ட்ரெண்டியாக வைக்கணுன்றதை அவங்கள்ட்ட தான் நடுவர்களை கற்றுக்கொள்ளணும். இன்று அடையாறில் நாம் சாயந்தரம் 6 மணிக்கு சென்று பார்த்தோம் என்றால் அந்த கடையில் எவ்வளவு கூட்டம் நிறைந்திருக்கிறது என்று பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்றைய தலைமுறையாகிய நமக்கு உணவை பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நம்ம சாப்பிட்ற உணவு சரியான உணவா என்று பேசுகின்ற போது உணவு தேவையை பற்றியே பேசுகிறார். ஒரு சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் மிக மிக முக்கியமான நகரங்கள், அதாவது இந்திய அளவில் இல்லை உலக அளவில் முக்கியமான நகரங்களில் சென்னை 9வது இடத்தில் இருக்கிறது அப்படின்னா. ஏன்னா சென்னை எப்படி 9வது இடத்துல வரும் என்று சொல்லுகின்ற போது, மழை வந்தபோது இந்த இளைஞர்கள் மற்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு இருக்குது பாருங்கள், அதனால் சென்னை 9வது இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணவு தர வேண்டும் என்ற விழிப்புணர்வே இருக்கிறது என்ற வாதத்தை அவர் வைத்திருக்காரு. ஆனால் நமக்கு பசங்களுக்கெல்லாம் அடுத்த கேள்வி இருக்குது. நீங்கள் டீயை பற்றி பேசுனீங்க, கப்பை பற்றி பேசுனீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம குடிக்கக்கூடிய தேநீர் இருக்குது பாருங்கள், அது சரியான தேநீராக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் நல்லா பாருங்கள். விளம்பரம் பண்ணும்போதே நமக்கு விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அவன் சொல்கிறான் டஸ்ட்டு டீன்றான், சூப்பர் டஸ்ட்டு டீன்றான். அப்படின்னா என்ன? டஸ்ட்டுனா குப்பை தான். சூப்பர் டஸ்ட்டு டீனே கொடுக்குறான். அப்போ நல்ல தேயிலை எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து விடுகிறார்கள். நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாம் 2வது உணவு, 2வது தரம், அதுவே டஸ்ட்டு டீன்னு வைக்கிறான். அப்போ முதல் தரங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள், 2ஆம் தரம் உணவை மட்டுமே நமக்கு கொடுக்கிறார்கள் என்பதற்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். ஆகவே அதை குறித்த விழிப்புணர்வு இல்லை என்று பேசுவதற்காக இந்த அணியினுடைய கடைசி பேச்சாளராக மும்தாஜ் அவர்கள் வருகிறார்கள். சமீபத்தில் தமிழக முதல்வர் அவர்களிடம் முதல் பரிசை அவருடைய கரங்களால் வாங்கியவர்கள் மும்தாஜ் அவர்கள். அவருக்கு கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். தமிழ் சான்றோர் வழிவந்த நடுவர் அவர்களே, இளந்தமிழ் பேச்சாளர்களே, என் கண்முன் அமர்ந்திருக்கும் உணவு பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம்.
ஐயா எனக்கு இப்போ நான் நிறைய என்னென்னமோ பேசணும்னு வந்தேன். ஆனால் எதிரணியிலேருந்து அந்த 3 பேச்சாளர்கள் பேசி முடிச்சுட்டு போகணுன்னு எனக்கு முதல்ல வந்து சந்தானம் ஜோக்கு தான் ஒன்று ஞாபகம் வருது. அவர் சொல்வார் ஒரு படத்தில், ஒரு டாக்டர் 4 பேரை படுக்க வச்சுட்டு பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணாராம். திடீர்னு என்ன ஆச்சான், கரண்ட் போயிடுச்சான். அவர் வந்து அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, மண்டையில் இருக்க மூளையை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு மண்டைக்குள்ளே வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ கரண்ட் போயிடும். திடீர்னு வந்து கரண்ட் வந்துடும். அந்த 4 பேரை வந்து எந்திரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 4 பேர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து அவங்க சொல்றாங்க, எங்க அணி தலைவர் வந்து நேரடியாவே உங்களுக்கு முட்டாள்டா, மூளை இல்லடா அப்படின்னு நீ நேரடியாவே திட்டிடலாம். சரியா? அப்படி டாக்டருக்கு அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. இதுல வந்து இவங்க சொல்றாங்க, எங்க அணியில இருக்க தலைவருக்கு வந்து மூளை இல்லை, வெண்டைக்காய் சாப்பிடுங்கன்னு. சாதாரண மனுஷனுக்கு வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும். ஆனா மூளையே இல்லாதவனுக்கு கிலோ கணக்குல வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் வளராது. அதே மாதிரி இப்போ எனக்கு முன்னாடி எங்கள் அணிலேருந்து பேசிட்டு போன டெக்ஸன் அவர்கள் வந்து நிறையா கருத்துக்களை, யாருக்குமே தெரியாத கருத்துக்களை முன் வச்சாங்க. இவங்க வந்து விழிப்புணர்வை வந்து கணக்கில் தான் இருக்கணும்னு பார்க்குறாங்க. விழிப்புணர்வு வந்து கணக்கில் இருக்க தேவையில்லை, விழிப்புணர்வுன்றது மனசில் தான் இருக்கணும் அப்படின்றத எதிரணி வந்து புரிஞ்சுக்கணும். ஐயா, ஒரு மனுஷனுக்கு அடிப்படை எது நம்மளுக்கு ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்துருவாங்க. நார்மலாக ஒரு மனுஷன் இருக்கானா அவனுக்கு முதல்ல அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம். இது 3 மட்டும்தான் இதில் அடிப்படை. அதுலேயும் முதல் இடத்துல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உணவு தான் இருக்குது. நடுவரையா, இன்னைக்கு குக்கிங் பண்ண காலம் போயிட்டு ஆன்லைனில் புக்கிங் பண்ணுற காலம் வந்துடுச்சு. குக்கிங் பண்ண காலம் போயிட்டு புக்கிங் பண்ண காலம் வந்துடுச்சு. சரி, இது கூட பரவாயில்ல நடுவரையா. இப்போ எனக்கு முன்னாடி பேசிட்டு போனவங்க அணிலேருந்து எல்லாரும் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து கண்டிப்பாக அவங்கள பாராட்டி தான் ஆகணும். வேறு வழி இல்லைங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க, காலம் போயிட்டு இருக்க போக்கில் வந்து இப்போ 2 நிமிஷம் நூடுல்ஸ் சாப்பிட்டு தான் நான் வரேன், வீட்டில் செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதான் எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வருது. என்னைக்கோ செத்து போகிறோம், நாளைக்கு போய் சுடுகாட்டில் படுத்துக்க முடியுமா? நம்மளோட உடல் ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு முக்கியம். இது கூட தெரியாமல் இவங்க வந்து பேசுகிறவங்கள பார்த்தா நிஜமாக பாவமாக தான் இருக்குது. நடுவரையா, வள்ளுவர் வந்து சொல்றாரு, செவியின் சுவையுணரா அவியுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல்ல இருக்க ஆரோக்கியத்தை விட உணவுல இருக்க சுவை தான் முக்கியமா ஆயிடுச்சு. ஐயா, உணவே மருந்து அப்படிங்கிறது தான் நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கை. உணவே மருந்துன்னு வாழ்ந்தவங்க தான் நமது தமிழர்கள். ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமை இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா மருந்து தான் உணவு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, அந்த காலத்தில் வந்து உங்கள் அப்பா அம்மாலாம் சாப்பிட்ட பிறகு என்னையா போடுவாங்க, வெத்தலை பாக்கு போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிங்க் கலர் மாத்திரை, சாப்பிட்றதுக்கு அப்புறம் ப்ளூ கலர் மாத்திரை, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரௌன் கலர் மாத்திரை. இப்படி தான் இன்றைய நிலைமை போயிட்டுருக்கு. இது ரொம்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து இன்றைய இளைஞர்களை வந்து பெரிதளவும் பாதிக்குது. ஐயா, இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசின பேச்சாளர் நிறையா கருத்துக்களை சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் இங்கே வந்து அசைவ பிரியர்கள் தான் அதிகம். அதுவும் பிராய்லர் சிக்கன்ற பேரில் பல்வேறு ஊசிகள் செலுத்தப்பட்டு 3 மாதம் ஆன கோழி குஞ்சுகளை வந்து நம்ம சிக்கன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதோட பலன் என்ன? சிறிய வயதிலேயே பூப்பெய்தல், மலட்டுத்தன்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. ஐயா, இப்பெல்லாம் செய்தித்தாளை திறந்தாலோ இல்லை நியூஸ் சேனலை பார்த்தாலோ அந்த காலத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னா 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வரும். ஆனால் இந்த காலத்தில் மட்டும்தான் 9 வயசு இருக்க சிறுமியிலிருந்து 20 வயசு இருக்க இளைஞர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஹார்ட் அட்டாக்ன்றது இப்போ சளி இருமல் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயா, எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியறதே இல்லை. அதே மாதிரி தான் உள்ளம் பெருங்கோயில் உடலே ஆயுதம் அப்படின்றாரு திருமூலர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே இணையதளம் மூலம் ஆட்டி படைக்கும் இணையதளவாசிகளான கார்ப்பரேட் முதல்கள் வந்து அவங்க ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடணும்னு நினைக்கிற அவங்க ஒரு கூட்டம். கம்பங்கூழும் கஞ்சியும் பட்டிக்காட்டு பழக்கம் என்று நினைக்கிறது இன்னொரு கோமாளி கூட்டம். இந்த நிலையில இன்னைக்கு வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து உணவு பற்றிய விழிப்புணர்வு இருக்கா அப்படிங்கிறத இங்க இருக்க இந்த கச்சவ சபை தான் ஐயா வந்து முடிவு செய்யணும் என்று கூறி, இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம சில டைமில் வந்து கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டே நம்ம வந்து கொஸ்டின் கேட்கறது உண்டு. இந்த பட்டிமன்ற தலைப்பையும் நான் அதே மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடுவரையா வந்து எங்கள் அணிகளுக்கு சாதகமாக பல விஷயங்களை சொல்லி தான் இந்த பட்டிமன்றத்தையே ஆரம்பித்தாங்க. எனவே நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு
நடுவர் ஐயாவிடம் கேட்டுக்கொண்டு அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மும்தாஜ் வந்து ஒரு மிரட்டல் கொடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறீங்க, அந்த பக்கம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னு. ஆனால் நான் 2 பேருடையும் கருத்தையும் கேட்டுட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். உண்மையாகவே அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, இன்றைக்கி நாம் சாப்பிட்ற அந்த கோழிக்கறி என்பது எத்தனை நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. இன்றைக்கு பூப்பெய்தல் 3ஆம் வகுப்பு படிக்கிற பெண்கள் பூப்பெய்துறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான கோழி, பிராய்லர் கோழியை நீங்கள் சாப்பிட்றீங்களே, இந்த வருங்கால சமுதாயம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். இன்றைக்கி இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு என்பது, ஏன்னா இன்றைக்கி எது எடுத்தாலும் சிக்கனில் தான் இருக்குது, ஆனால் அந்த கோழி என்பது எப்படி இருக்கிறது, அந்த பிராய்லர்னுடைய வளர்ப்பு முறையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி கோழி சாப்பிடுகின்ற போது எப்படி நம்முடைய ஆரோக்கியமான தலைமுறை வளரும் என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். பதில் சொல்வதற்காக சுமித்ரா அவர்களை நான் அழைக்கிறேன். செந்தமிழ், பைந்தமிழ், நற்றமிழ், முத்தமிழ், தேன் தமிழ், அதுதான் நம் தாய் தமிழ். தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய அடுத்த வணக்கங்கள். என்றும் இளமையோடு இளையோர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். முடிவாக விழிப்புணர்வு விழிப்புணர்வு என்று பேசி இந்த மேடையை அலங்கரித்து கொண்டு இருக்கும் 2 அணி இளைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நடுவர் அவர்களே, தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உணவு பற்றிய, நல்ல உணவா கெட்ட உணவான தலைப்பில் இல்லைங்க, உணவு பற்றிய விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்னு தான் எங்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டு. எதிரணியிலேருந்து வந்து நல்லா பேசினாங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு சந்தேகமே வேணாம். எதிரணியிலேருந்து வந்து பேசினாங்களா, எதிரணியில் இருக்கவங்க அனைவருமே 60 வயசோ 70 வயசோ முதியோர்கள் இல்லை, இளைஞர்கள் தான். அவங்க பேசுகிறப்பையே தெரியுது ஒரு இளைஞர்களா அவங்க எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்காங்கன்றது அதிலே தெரியுது. இதில் என்ன சந்தேகம்? அப்படி போடு அருவால. ஏன்பா நீங்கள் விழிப்புணர்வு இல்லைன்னு பேசுறீங்களா, அதுவே ஒரு விழிப்புணர்வு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவர்களே, நான் விழிப்புணர்வு இருக்குன்னு பேச வந்திருக்கேன். ஏன் இருக்குன்னு பேச வந்திருக்கேன்னு சொல்கிற பாருங்க. கேழ்வரகு களி, கோதுமை களி, உளுந்தங்களி, வெந்தயக்களி, சாமசோறு, வரகு சோறு, கம்மன் சோறு, புரிஞ்சுக்கங்க, ஆவாரம்பூ இட்லி, பல வகையான புட்டு, தானிய சோறுன்னு பல இயற்கையான சத்துள்ள உணவு இருக்கு நடுவர்களே. இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன். என்ன சந்தேகம்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் உட்கார வச்சிங்கன்னா, நீங்கள் கேட்டது எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னுவான். அவன் கேட்குறதே ஸ்பகட்டி இருக்குது, பிஸா இருக்குது, பர்கர் இருக்குது, இது எல்லாம் அருகில் கிடைக்கிறது. நீங்கள் சொல்லுகிற அந்த கேப்பங்களியோனா போன ஒரு 3 கிலோமீட்டருக்கு போனோம், அது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி தான். அப்படி இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் நம்முடைய அரங்கை சுற்றி அது இருக்கிறது, ஆனால் நாம் நடைமுறைக்கு அது இருக்கிறதா? நடைமுறைக்கு பழக்கப்படுத்தி கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை தான் நாங்கள் பேசுகிறோம். நடுவர்களே, நிறைய ஆராய்ச்சி மாணவர்களாக ஆய்வாக பேசினாங்க. ஆனால் அதுவே சிறந்த விழிப்புணர்வு. நடுவர்கள், எறும்பு பார்த்துருக்கீங்களா? எறும்பு அந்த காலத்துலலாம் என் பாட்டி எறும்புக்கு மருந்து வைப்பா, எறும்பை கொல்றதுக்கு. ஆனால் நடுவர்களே, அண்மையில் நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு, எல்லாரும் கேட்டுக்கங்க. ஒடிசா மாநிலத்தில் தனித்துவமாக சிவப்பு எறும்பில் சட்னி செய்கிறாங்க நடுவர்களே. என்னதுன்னா சிவப்பு எறும்பில் சட்னி செய்கிறாங்க. அதுக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஏயா நாங்கள்லாம் எறும்புக்கு மருந்து தான் வைப்போம், நீங்கள் எறும்பில் விருந்து வைக்கிறீங்களே, எதுக்கு அந்த சிவப்பு எறும்பில் சட்னி வைக்கிறீங்கன்னு கேட்டால், அதில் நிறைய சக்திகள் கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா நடுவர்களே. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்றைய இளைஞர்களும் சரி, இன்றைய தலைமுறைகளும் சரி, நல்ல உணவு எதுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை நடுவர்களே, ஒடிசாவில் உள்ள சிவப்பு எறும்பில் தொடங்கி கோவில்பட்டி கடலை முட்டாயிலிருந்து ஈரோடு சிவப்பு மிளகாயிலிருந்து கத்தரிக்காய் வர எது இயற்கையான உணவுன்னு தெரிஞ்சு அதற்கெல்லாம் புவிசார்பு குறியீடு கொடுத்து அதை தலை தோங்கி நிற்க செய்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் இளைஞர்களும் சரி, உணவை உண்ற ஒவ்வொரு மக்களுமே விழிப்புணர்வோடு இருக்கணும்னு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இது வந்து என்ன தெரியுது? விழிப்புணர்வோடு இருக்காங்க. நடுவர்களே, சமீபத்தில் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கல்யாண வீடு என்ன அப்படின்னா, டாக்டர் சிவராமன் சார் அவங்களோட வீட்டு திருமண விழாவை ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க நடுவர்களே. ஏன் சிறப்பாக பேசப்பட்டுச்சு அப்படின்னா, ஐயா டாக்டர் சிவராமன் சார் வந்து எந்தெந்த உணவுகளாக நல்ல உணவு, உடலுக்கு ஏற்ற உணவு, நீங்கள் 100 வயசு வரை எப்படியெல்லாம் வாழணுன்றதை ஐயா அழகாக சொல்லியிருப்பாங்க.
ஆனால் அவர் வீட்டு திருமணத்தில் உணவானது எப்படி இருக்கணுன்றது பல கற்பனையாகவும் பல உண்மை சம்பவமாகவும் தான் அது இருந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜன் நடுவரவர்களே, மாதம்பட்டி ரங்கராஜனோட அந்த உணவு பரிமாறும் முறையிலேயே தெரிஞ்சிடும் தமிழர்கள் எப்படிப்பட்ட விருந்தோம்பலை வச்சுருக்காங்கன்றது. அந்த இணையதளத்தில் நம்ம பார்த்தோன்னா அந்த டாக்டர் சிவராமன் சார் அவங்க வீட்டு திருமண விழாவில் ரங்கராஜன் அவர்களுடைய சமையல் பரிமாறப்பட்டது. அந்த சமையல் நடுவரவர்களே, வரகு தயிர் சாதம், மிதுக்கு வத்தல், பருத்திப்பால் கருப்பட்டி அருவா, கொய்யா சட்னி. என்ன கொய்யாக்கா நம்ம சாப்பிட்ருக்கோம், நார்ச்சத்து இருக்குது நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் கொய்யாக்காலையும் சட்னி செய்யலாங்க, இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு இன்றைய இளைஞரான சுமித்ரா, நீங்கள் வேலைக்கு போகிறத விட ஹோட்டலுக்கு போகிறது தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? வகை வகையாக சொல்கிறீங்களே, கொய்யா சட்னி. நடுவர்களே, சோறு முக்கிய நடுவர்களே. சரி சரி. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஓடினாலும் எதுக்காக ஓடுறோம்? 3 வேளை நல்ல சோறு சாப்பிடணும் நடுவர்களே, சோறு சாப்பிடணும். இப்படி இன்றைய இளைஞரான ரங்கராஜனுக்கு இவ்வளோ நல்ல உணவு பற்றிய விழிப்புணர்வு இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே உள்ள இளைஞர்களுக்கும் இங்கே இருக்க இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக விழிப்புணர்வு இருந்துட்டு தான் இருக்குது நடுவர்களே. காலையில் வாக்கிங் போகிறது, ஜிம்மு போகிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அருகம்புல் ஜூஸை சாப்பிட்றது ஒரு பழக்கமாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? அருகம்புல் ஜூஸ் இயற்கையானது, உடம்புக்கு நல்லதுன்ற ஒரு விழிப்புணர்வு எங்ககிட்ட இருக்குது. அடுத்ததாக பார்த்த நடுவர்களே, எதிரணியில் பேசிட்டு போனாங்க. உண்மையாகவே உங்களுக்கு பாராட்டுங்க, நீங்கள் ரொம்ப அழகாக பேசினீங்க. அதுவும் என் தம்பி யாசர் இருக்காப்புலையே, அவர் சமூக வலைதளத்தில் சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு வீடியோக்களை நிறைய போடுறாரு. ஆனால் இப்போ உணவு பற்றியும் நாளையிலேருந்து போட போகிறாருன்றதை நான் இன்றைக்கி தான் நடுவர்களே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு எண்ணம் இருக்காப்பா? விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கனால போடுறாராம்மா? நடுவர்களே, விழிப்புணர்வு அவர்கிட்ட இருக்கனால தான் அவர் மற்ற பேருக்கு 4 விஷயத்த சொல்ல முடியுது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது தானே. அடுத்து சொன்னார் அவர், ஸ்னாப் எடுக்கிறாங்க, ஸ்டோரி போடுறாங்க அப்படின்னு. எங்ககிட்ட விழிப்புணர்வு இருக்குது. இந்த சென்னை சிட்டியில் எங்கெல்லாம் நல்ல உணவு கிடைக்கும், 3 மணி பிரியாணியாக இருந்தாலும் 1 மணி பிரியாணியாக இருந்தாலும் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அந்த உணவு எப்படி இருக்குன்றது எங்கள் இளைஞர்கள்ட்ட தான் நடுவர்களே தெரியும். அப்போ அவங்கக்கிட்ட விழிப்புணர்வு இருக்கனால தான் மற்றவங்களுக்கு அதை பகிர்றாங்க. ஸோ எங்கள் இளைஞர்கள் பொதுநலம் படைத்தவர்கள் நடுவர்களே, அதனால தான் ஸ்னாப் எல்லாம் எடுத்து அதை ஸ்டோரி போடுறாங்க, மற்றவங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி. அடுத்து சொன்னாங்க 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றோன்னு. நடுவர்களே, பிரியாணி சாப்பிட்றது ஒரு எமோஷன். பார்த்தீங்களா? அது 3 மணிக்கு சாப்பிட்டா என்ன, 1 மணிக்கு சாப்பிட்டா என்ன, 12 மணிக்கு சாப்பிட்டா என்ன, ஆனால் நல்ல பிரியாணியை சாப்பிடணும். எமோஷன் இருக்கட்டும், மோஷன் ஒழுங்காக போகுமா 3 மணிக்கு, அதான் முக்கியம். சரியா? நீ 3 மணிக்கு போய் எமோஷனில் சாப்பிட்றது இருக்கட்டும். நடுவர்களே, எமோஷனோட சாப்பிடணும்னா நல்ல உணவை மட்டும்தான் எமோஷனோட சாப்பிட முடியும். கெட்ட உணவுனா எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? அடுத்து நம்ம தம்பி வந்தாப்புல, ரொம்ப உண்மையாகவே நீங்கள் ரிசர்ச் ஸ்காலர் ஆயிடுவீங்க, நல்லா சொன்னீங்க. அவர் அவ்வளோ விழிப்புணர்வை பெற்றிருக்கார் நடுவர்களே, அதனால தான் விழிப்புணர்வோடு பேசுகிறாரு. இந்த அன்னைக்கு வந்திருக்கலாம், வாழ்த்துக்கள். அடுத்து சொன்னாங்க நடுவர்களே, இல்லை தெரியலை அப்படின்னா பச்சை கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தா எல்லாம் பச்சையாக தான் தெரியும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாரும் விழிப்புணர்வில் இருக்கோம். ஆனால் விழிப்புணர்வை செயல்படுத்துகிறோமான்னு கேட்டால் அதை வேணால் கொஞ்சம் சின்ன கேள்விக்குறியாக மாற்றிக்கலாம் நடுவர்களே. அதனால் இன்றைய இளைஞர்கிட்ட கண்டிப்பாக உணவு பற்றிய விழிப்புணர்வுன்னு இருக்குது நடுவர்களே. அப்புறம் அக்கா மும்தாஜ் சொன்னாங்க, சந்தானம் சொன்னார் ஒரு காமெடி அப்படின்னு. அது அவங்க ஜோக்குன்னு சொன்னனால தான் எங்களுக்கே காமெடினே தெரிஞ்சிச்சு. அது நானும் கொஞ்சம் சிரித்தேன், ஏன்னா அக்கா மனசு கஷ்டப்படும்ல. நடுவர்களே, உணவுன்றது ஆதி காலத்திலேருந்து இந்த காலகட்டம் வரை நம்ம பார்த்து சாப்பிட்ற ஒரு உணவு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழர் மருத்துவத்தில் உணவு என்பது அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சஞ்சீவ மருந்தாய் கருதப்படுகிறது. நீங்கள் அவர் சொன்னார் மகாராஷ்டிராலேயோ ஏதோ குழந்தைகள் இறந்து விட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நல்ல உணவு, சத்தான உணவுக்கு பேர் போன ஒரு நாடும் ஒரு மாநிலமும் இந்தியாவும் தமிழ்நாடு மட்டும்தான் நடுவர்களே. ஒவ்வொரு இணையதளத்திலையும் சரி, இல்லை வேறு நாடுகளில் தமிழ்நாட்டில் உள்ள உணவை தான் எல்லாரும் விரும்பி உண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம் நாட்டு உணவும் நம் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு உணவிலும் ஆரோக்கியம் என்பது இருக்குது. அப்புறம் சொன்னாங்க, விவசாயி வளரும் போதே, நீங்கள் கூட சொன்னீங்க, வேற தம்பி பிடிச்சிட்டாரு, வேரில் பழுத்த பலா மாதிரி வேற பிடிச்சிட்டாருன்னு சொன்னாங்க.
வேற பிடிச்சிட்டாரு தான். ஆனால் இன்றைய எத்தனையோ இளைஞர்கள் ஐடி வேலை நடுவர்களே, ஐடி வேலையை விட்டுவிட்டு எத்தனை லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் விவசாயம் செய்கிறேன்னு இயற்கை முறையில் எத்தனையோ இளைஞர்கள் விவசாயம் செய்கிறாங்க, நல்ல உணவை உற்பத்தி செய்கிறாங்க. கடைசியாக சொல்கிறேன் நடுவர், அந்த காலத்தில் வேணா பாட்டி களி சாப்பிட சொன்னா, பாட்டி உளுந்து சாப்பிட சொன்னான்னு சொல்லலாம் நடுவர்களே. ஆனால் இந்த காலகட்டத்தில் எங்கள் இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக இணையதளத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் பகிரப்படுது. அதே மாதிரி இந்த உணவு பற்றிய விழிப்புணர்வும் பகிரப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது. எனவே கடைசியாக இளைஞர்கள் உணவை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள், விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். நாங்களும் இருக்கிறோம், நீங்களும் விழிப்புணர்வோடு வாழ்நாள் முழுவதும் இருங்கள். நன்றி, வணக்கம். சுமித்ரா எப்படி ஒரு ஹோட்டலில் போனால் மெனு கார்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க சொன்னாங்கன்னு ஒரு பட்டியலை இட்டு போட்டு காட்டி முடித்திருக்கிறார். ரொம்ப அழகாக பேசுனீங்க. இந்த விழிப்புணர்வுலாம் இருக்குது, இந்தியாவிலேயே தமிழகத்தில் அந்த விழிப்புணர்வு இருக்கிறது என்று சொல்லி அமர்ந்திருக்கார். ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் நம்ம நேரம் இல்லாமல் காரணத்தினால எடுத்து சொல்ல இயலாததால் பட்டிமன்ற முறைப்படி மீண்டும் ஒரு வாய்ப்பு தலைவருக்கு தரப்படுகிறது. யாசர் அரபத்து இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக இதுவரை பேசினதனுடைய ஒட்டுமொத்த கருத்தாக தன்னுடைய கருவை பதிவு செய்கிறார். எதிரணியில் இருக்கக்கூடிய 4 நபர்களுமே சும்மா சில்லுன்னு பேசிட்டு போனாங்க. ஆனால் அது எல்லாமே ஆக்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, எதிரணியினுடைய தலைவர் விஷால் அவங்க சொன்னாங்க, நான் டயட்டில் இருக்கிறேன், உடலை பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, வாரணம் 1000 படம் திருப்பி ரீரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்த்துக்கிட்டு 2024 பிறந்த எல்லாரும் ரெசல்யூஷன் ஒன்று எடுப்போம்ல, அதே மாதிரி நானும் இந்த ஆண்டிலிருந்து ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு 1ஆம் தேதியிலேருந்து ஜிம்முக்கு போயிட்டு மேகனான்னு தம்பில் தூக்கிட்டு இருக்கிறாரே தவிர உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. அதே நேரம் இன்னைக்கு நடுவர் அவர்களே பல முதியோர்களை பார்க்க முடியும். இந்த பார்க்கு பூங்காலெல்லாம் இருப்பாங்க. முன்னாடிலாம் முதியோர்கள் எப்படி பேசுவாங்கன்னு சொன்னால், பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பேர குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, உடல் ஆரோக்கியம் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இப்போ 2 முதியோர்கள் பூங்காவில் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா 2 நபர்களுமே பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த முதியோர் அவரை பார்த்து கேட்பாரு, அப்புறம் காலைல செக்கப் போனீங்களா, பிபி எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளவு இருக்கு, 500 தாண்டிருச்சா, சீக்கிரம் குறைங்க, இல்லாட்டி நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர மாதிரி ஆயிரும் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு முதியோர்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஏன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவினுடைய முறை எப்படி. அதே போல நடுவர் அவர்களே, நம்மளுடைய வீட்டில் வயசானவங்களாம் இருப்பாங்க. நம்மளுடைய தாத்தா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா பாட்டி வெத்தலை பெட்டியோட உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, புருஷனுக்கு எடுத்து கொடுக்கணும்னு. இப்போவும் நம்மளுடைய வீட்டில் தாத்தா பாட்டி இறந்துருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷன் நம்மளுடைய அப்பா அம்மா வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பா சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு, அம்மா வெத்தலையை கொடுக்கல, அதுக்கு பதிலாக மாத்திரை போட்டு எடுத்துக்கிட்டு இந்தாங்க இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருத்துவர் போட சொன்னாருன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் எதுக்காக செய்கிறாங்கன்னு சொன்னால், உணவு பழக்க முழக்கை நம்மளுடைய வாழ்க்கையில் மாறிக்கிட்டு இருக்கு. அது மாறுறனால சரியான விழிப்புணர்வு இல்லாதனால இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சர்வதேச உணவு பொருட்கள் ஒழுங்குமுறை மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நம்மளுடைய இந்தியாவில் டெல்லியில் 2003ஆம் ஆண்டு நடந்துச்சு. இந்த மாநாட்டில் உலக அளவில் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 60 கோடி பேர் இந்த உலக அளவில் தரமற்ற உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலே 4.2 லட்சம் நபர்கள் இந்த உணவுப் பொருட்கள் சரியில்லாத காரணத்தினால் உண்டு மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை சரியில்லை அப்படிங்கிறத எங்களுடைய அணியினுடைய தரப்புல சொல்லலை, உலக மாநாட்டில் ஒரு நபர் சொல்றாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நடுவராக இருக்கக்கூடிய நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் தப்பான திசையில் இருக்கிறாங்க, தப்பான எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல பேச்சாளர்கள் இவங்களும் எங்களை போலவே 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தரமான உணவை உண்ண வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு எங்களிடத்திலிருந்து நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா திருப்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குல்ல, நீங்க பேசுறீங்களே, எங்களுக்கு இருக்குமா, உங்களுக்கு இல்லைல்ல, அதை சொல்லி கொடுக்க தான் நாங்கள் 4 நபர்களுமே கலந்து வந்திருக்கிறோன்றதை சொல்லி உணவு பற்றிய விழிப்புணர்வு இன்றைக்கு சமூகத்தில் இல்லை என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. விஷால் வாங்க, பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர். எதிரணி இவ்வளோ நேரம் பேசினாங்களே, எனக்கு ஒரு பயமாக இருக்குது. களி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களோன்னு ஒரு தயக்கமாக இருக்குது எனக்கு. இவங்களாம் களி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களோ, ஏன் தெரியுங்களா? ஜெயிலுக்கு போயில்லை நடுவர், அப்படி நான் சொல்லலை. நாங்கள் பேசுனதை கேட்டு விழிப்புணர்வு அடைஞ்சு இப்போ ஏன் கூட சண்டைக்கு நான் தான் களி சாப்பிடுவேன், நீ இனிமேல் பீட்சா சாப்பிடுன்னு சொல்ல மாறிடுவாங்களோன்ற ஒரு தயக்கம் எனக்கு வருது. ஆனால் அப்படி வந்தாலும் சந்தோஷம் தான், ஏற்றுக்கிறோம். இப்போ தோழி சொன்னாங்க மனசில் இருக்குது, மனசில் விழிப்புணர்வு இருக்குன்னு. ஆனால் இளைஞர்கள் நாங்கள் இப்போ எப்படி தெரியுமா இருக்கோம், மனசில் மட்டும் விழிப்புணர்வை வச்சில்ல, நாங்கள் இதை நேரடியாக செயல்படுத்துகிறோம். லாக்டவுன் நேரத்தில் நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்தோம்.
ரோஹன் சிங்னு ஒரு இளைஞன் என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு 90லேருந்து 100 கிலோமீட்டர் தன்னுடைய சைக்கிளை ஓட்டிக்கிட்டே போகிறான். யாரெல்லாம் உணவில்லாமல் இருக்கானோ, யாரெல்லாம் இந்த இந்தியாவில் கஷ்டப்படுறானோ அவனுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தான். வெறும் 2 மாசத்துல 4000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான் அந்த ஒரு இளைஞன். அதே மாதிரி தோழி சொன்னாங்க, நீங்கள் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டுறீங்க, வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் அன்னைக்கு இளைஞர் என்ன தெரியுங்களா பண்ணுறான், உண்மையாலே ஸ்டேட்டஸ் போடுறான், ஒத்துக்கிறேன். ஆனால் எதை ஸ்டேட்டஸ் போடுறான்றதை பார்க்கணும். முதியோர் இல்லத்துக்கு போகிறான், குழந்தைகள் காப்பகத்துக்கு போகிறான், அங்கே போய் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் ஸ்டேட்டஸ் போடுறானே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டதை ஸ்னாப் எடுத்து போடுறது கிடையாது இப்போ இருக்கக்கூடிய இளைஞன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தீர்ப்பை நல்லதொரு தீர்ப்பை கண்டிப்பாக நடுவர் வழங்கணும். ஏன்னா இப்போ வந்திருக்க எல்லாருமே இளைஞர்கள் தான். தீர்ப்பு இளைஞர் பக்கம் தான் இருக்கணும். இளைஞன் தான் இந்த நாட்டை மாற்ற போகிறான். இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கெட்டு போச்சுன்னு நமக்கு தெரியும். அதை எதிர்த்து போராட போகிறதும் இளைஞன் தான். அதனால இளைஞனுக்கே தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பட்டிமன்றத்தினுடைய நிறைவாக திரு ராஜேஷ் அவர்கள் வேற சீக்கிரமாக முடிங்க அப்படின்னாரு. நம்ம கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்தோம். அதற்கு பல்வேறு காரணங்கள். ஆனால் உண்மையாகவே விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையா இந்த 2 அணிகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய இன்னொரு விஷயத்தை நாம் பேசாமல் விட்டுவிட்டோம் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு உலக சந்தை என்று ஒன்று இருக்கிறது. அந்த உலக சந்தை தான் என்ன உணவை செய்கிறோமோ, தான் எதை செய்கிறார்களோ அதை உண்ண வேண்டும் என்று எங்கேயோ அமெரிக்காவில் உட்காந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதுதான் உண்மை. இன்றைக்கி நமக்கு பிஸாவும் பர்கரும் இங்கே சாப்பிட்ருக்கோம், சைனீஸ் ஃபுட்டை இங்கே சாப்பிட்டுருக்கோம் என்று சொன்னால் அதை நிர்ணயிப்பவன் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நம்மை ஆட்டுவிக்கிறான் என்பதுதான் உலக சந்தை. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. குழந்தைகள் நமக்கு தெரியாதவன், நமக்கு இட்லி பொங்கல் சட்னி வடை தான் தெரியும். ஆனால் அவன் சொல்கிறான், இன்றைக்கி பிஸா சொல்கிறான், ஸ்பெகட்டி சொல்கிறான், நக்கட் சொல்கிறான் என்று சொன்னால் இது எல்லாம் தொலைக்காட்சி விளம்பரங்கள். இன்றைக்கி உலகமயமாக்கல் ஆனதுக்கப்புறம் தொலைக்காட்சி விளம்பரங்கள் பார்க்கின்ற போது சராசரியான உணவை கூட மிக நல்ல உணவு என்று விளம்பரங்கள் செய்கிறார்கள். நான் கேட்குறேன், உங்கள் அன்பு மகள் வளர்ந்து கொண்டே போகிறாளா? இதை சாப்பிடுகின்றான். எத்தனை பேர் அதை குடிச்சு தான் இருக்கிறான், ஆனால் வளருகிறார்களா என்றால் கிடையாது. இது ஒரு விளம்பர யுக்தியில் இருக்கின்றோம். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றையும் மிக மிக சரியாக செய்தார்கள். ஆனால் நாம் அப்படி செய்கிறோமா என்று சொன்னால் கிடையாது. எனக்கு 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். தமிழர்களிடம் இல்லாத மருத்துவ விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக சொன்னாங்க, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதான் உடம்புல இருக்குது, இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்கோ அதான் உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் இருப்பதை வைத்தே இந்த உடலில் இருப்பதை நாம் சரி செய்து கொள்ளலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டினாங்க. இந்த கொரோனா காலத்தில் என்னென்னவோ மருந்து உலகம் முழுக்க கண்டுபிடிச்சான். ஆனால் நம்ம ஊரில் ரசம் அதற்கு மருந்து என்று சொன்னார்கள். ஆகவே நம்முடைய உணவு முறையில் எல்லாமே இருக்கிறது, நாம் அதை தவற விட்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை முறை மாறி போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் நொறுக்கு தீனி சாப்பிடுறான். ஆனால் சாப்பிடுவது நொறுக்கு தீனியினால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பருமன் குழந்தைகள் இருக்கிறார்கள். சாப்பிடுகிற மாதிரி வேக வேகமாக சாப்பிட்டு வேக வேகமாக போகிறான். எங்கே போகிறானே தெரியல. மென்று சாப்பிட வேண்டும். நொறுங்க சாப்பிட்டால் 100 வயது வாழலாம் என்று சொல்கிறார்களே, அப்படி சாப்பிடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அப்போ இந்த உலக சந்தை நம்மை ஒரு வியாபார பொருளாக இருக்கிறது. அடுத்து பருவங்களில் கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை நாம் சாப்பிடுகிறோமா என்றால் கிடையாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஒரு சீசனில் கிடைக்கும், தர்பூசணி ஒரு சீசனில் கிடைக்கும். அப்படி கிடைப்பதை வைத்து நாம் சாப்பிட்டு வந்தோம். அது ஆரோக்கியமாக விளைவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. வருஷம் முழுவதும் கிடைக்கிறது என்று சொன்னால் இன்று செயற்கையான முறையில் தயாரிப்பது என்பது அடுத்த விஷயம். இந்த இளைஞர்கள் உப்பையும் சர்க்கரையும் குறைத்து கொள்ள வேண்டும். ரஜினி கூட சொல்வார், வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் 40 வயசுக்கு மேலே குறைச்சிடுங்க. இப்போ நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் இது உடலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஜல்லிக்கட்டு போது விழிப்புணர்வு இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களே, ஜல்லிக்கட்டு போது வெளிநாட்டு குளிர்பானங்களை நம்முடைய இளைஞர்கள் மெரினாவில் போட்டு கொளுத்தினார்களே, ஞாபகம் இருக்கிறதா? அப்போ அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு, இருக்கிறது. ஆனால் கொஞ்ச காலத்தில் அதை நாம் மறந்து விடுகிறோம் என்பதுதான் இது முக்கியம். ஆகவே இன்றைய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையா இந்த 2 அணியினரையும் வைத்து பார்க்கின்ற போது
விழிப்புணர்வு எல்லா இடங்களிலும் இருக்கிறது, ஆனால் அதை நாம் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் குறிப்பாக இருக்கிறது. இந்த 2 அணியும் வைத்து பார்க்கின்ற போது தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக இன்றைய இளைஞர்களுக்கு சொல்வது நம்முடைய உணவு முறையை வைத்தே சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், குழியில் தள்ளினாலும் இட்லி மாதிரி மேலே வாங்க அப்படின்னு என்ற இளைஞருக்கு நான் சொல்லுகிறேன். குழியில் தள்ளினா கூட குப்புன்னு மேலே வருது பாருங்கள். அப்படி நாம் குழியில் விழுந்தாலும் இந்த உணவு முறை மாறி இருந்தாலும் நம்முடைய பாரம்பரிய உணவு முறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த அணியில் 2 அணியில் விழிப்புணர்வு இல்லை என்று பேசியவர்கள் கொஞ்சம் அழகாக பேசினார்கள். அவர்கள் இந்த அணி வெற்றி பெற்றதாக நான் அறிவிக்கிறேன். நீங்கள் சரியாக பேசலன்னு சொல்லலை, பேசினீர்கள். ஆனால் அவர்களை விட கொஞ்சம் குறைவான மதிப்பெண்கள் இருந்தனால உங்களுக்கு 2வது இடம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வருடம் மண்ணும் மரபில் இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்களோடு நம்ம சந்திப்போம். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும், கேட்ட நம்முடைய எத்திராஜ் கல்லூரி மாணவிகளுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது கூட்டு விவசாயம் இந்த முறையை பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் ஒருவர் மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த இயற்கை விவசாயத்தில் இந்த கூட்டு விவசாயம் கல்லூரி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக விவசாய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஐயா சேதுகுமரன் ஐயா நம்முடைய வந்திருக்கிறார். அவருடைய கரங்களை தட்டி நாம் அவரை வருக வருக என்று மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே பேசிய மாணவர்களுக்கு எல்லோருக்கும் நினைவு பரிசினை அளிக்கும்படியாக ஐயா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அணியில் பேசியவர்களுக்கு ஐயா அவர்கள் முன் வந்து தர இருக்கிறார். இல்லை என்ற அணியினருக்கு முதலாவதாக இப்போது நினைவு பரிசினை நாம் இல்லை என்ற அணியினுடைய தலைவர் யாசர் அராபத் அவர்களுக்கு திரு குமரன் ஐயா அவர்கள் இப்போது நினைவு பரிசினை வழங்குகிறார். அடுத்ததாக மாலினி அவர்களுக்கு நினைவு பரிசினை ஐயா அவர்கள் வழங்குகிறார். அடுத்ததாக தமிழக முதல்வரிடம் பரிசு பெற்ற மும்தாஜ் அவர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியிலும் சிறப்பாக பேசியவர்களுக்கு நினைவு பரிசு. மும்பையில் இருக்கக்கூடிய குமரன் ராஜா அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்கும். அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டெக்ஸின் ரெமோரியா அவர்களுக்கு நினைவு பரிசை ஐயா அவர்கள். திரு செல்வா நாகப்பன் ஐயா அவர்கள் அவருக்கு நினைவு பரிசினை வழங்கும். விழிப்புணர்வு இருக்கிறது என்ற அணியினுடைய திரு விஷால் அவர்களுக்கு, அடுத்ததாக பிரைன் ஆடம் அவர்களுக்கு சேதுகுமரன் ஐயா இந்த நினைவு பரிசினை வழங்குகிறார். கவிஞர் அமிதா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார். இறுதியாக சுமித்ரா அவர்களுக்கு, சொல்லரசி சுமித்ரா அவர்களுக்கு நினைவு பரிசு.